वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मपारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयादरङ्गानुजराकटाक्षाः। श्रोत्रेषु पुंसाममृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं। जयन्ती सम्पवन्तामवै जयन्ती विभूषणं जयत्याश्रितसन्त्रासद्वान्त्वविद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणयां कमलामिमान्यां गोदामनन्यशरणः प्रबध्ये। भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातगा विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराब्धितनहे शुभे पद्मे रमे लोकमातगा पद्मावति नमोऽस्तुते। नीलादुङ्गस्तनगिरिदडी शुद्धमद्बोध्य कृष्णं पाराद्यं संश्रुतिसदसिद्धमध्यापयन्ती चोच्चिष्टायां सृजनिगलिदं याबलात्कृत्य भुङ्क्ते। गोदादस्यै नमहिदमिदं भूय एवास्तु भूयः। அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்ன திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லும் சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு। வேயர்புகழ் வில்லி புத்தூராணி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டானைந்தும் நீயுரைத்ததையொரு திங்கட்பாமாலை ஆய்புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் சேனியே। அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ மத்காரியம் சாதய பிரபோ। கரவைகள் வின் சென்று கானம் சேர்ந்தின்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனே புண்ணியம் யாமுடையோம் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவம் சீரியருளாதே இறைவாணி தாராய் பரேலோரம்பாவாய் என்ற பாசுரம் நேற்றைய தினம் கூடாரை வெல்லம் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பெற வேண்டிய ஆம்பரம் சம்மானம் நாடு புகழும் பரிசனால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற பல்கலனம் யாமணிவோம் ஆடையெடுப்போம் மதன் பின்னே பார் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவா என்று முடித்து கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவா என்று எல்லாம் இரண்டாவது பாசுரத்திலே நாம் என்னெல்லாம் செய்ய மாட்டோம் என்று சொன்னவை அத்தனையும் நாம் என்ன திரும்பி ஆடை எடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்கால நீராடி சொல்லாளி அந்த பாசுரத்தில் அதனால மகிழ்ந்து அப்படின்னு சொல்லி என்னென்னா கிருஷ்ணனை பார்த்தாச்சு. ஏன்னா இவாளோட விரதம் என்ன?
விரதம் என்னன்னு கேட்டால் கிருஷ்ணனை பார்க்கணும், கிருஷ்ணனோட பேசணும், கிருஷ்ணனோட அனுகிரகம் வேணும். இதெல்லாம் தான் முக்கியமாக விரதம் இருந்தது இல்லையா. அந்த நோன்பு நூற்றதோட பலன் என்ன, பலன் கிடைச்சிருது. அந்த பலன் கிடைச்ச உடனே அந்த செலிப்ரேஷன் டே எல்லாம் செலிப்ரேஷன்லாம் நேற்றுக்கு ரொம்ப விசேஷமாக செலிப்ரேஷன் பண்ணி மகிழ்ச்சியாக அப்படி மகிழ்ந்தேலோ ரொம்பவா என்று முடித்து அடுத்து செலிப்ரேஷன் ஆச்சு. ஏன்னா பொங்கல் ஆச்சுன்னா அடுத்து என்ன, அடுத்து காணும் பொங்கல் இல்லையா. காணும் பொங்கல் என்ன, எல்லாரும் வெளியில் போகிறது, ஜாலியாக இருக்கிறது, வெளியில் போய் ஒருத்தர் பார்க்குறது, மீட் பண்ணுறது, அந்த மாதிரி அங்கே அந்தந்த பார்க்குகள்லாம் போவான். அந்த மாதிரி இவாளெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாலும் வனபோஜனம் போகிறாளாம். ஏன்னா கிருஷ்ணனோட சேர்ந்தாச்சு, கிருஷ்ணனை கூப்பிட்றா, வாங்க எல்லாம் ஜாலியாக போயிட்டு வரலாம், அவுட்டிங் போகலாம், கூப்பிடுவோம் இல்லையா. அதனால அந்த செலிப்ரேஷன் டே ஆனோடனே செலிப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அடுத்து எல்லாரும் கிளம்பி வனபோஜனத்துக்கு போகிறான், கிருஷ்ணனையும் கூப்பிட்றான். அப்படி அந்த பாசுரத்தை அனுபவிக்கிறார். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தன்போம் அறிவொன்றும் இல்லாத ஐக்குலத்து உந்தன்னை பிறவை பிறந்து நீ புண்ணியம் யாமணிவோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுவேல் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பரையேலோ ரெம்பாவாய். என்ன அபராத சொல்லுவோம் இல்லையா, பெருமாள்கிட்ட வந்து திருவாராதனெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அபராத ஏதாவது க்ஷமம் இருந்தால் எங்களை பொறுத்தருள வேண்டும், க்ஷமிக்கணும்னு சொல்லிட்டு திருவாராதனத்தும் போது கடைசியில் திருவாராதனெல்லாம் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒன்றும் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது சில தப்புகள்லாம் நடந்திருக்கும் இல்லையா. திருவாராதனத்தும் போது நம்ம எல்லா மந்திரங்கள் ஏதோ விட்டுருப்போம், ஏதாவது பண்ணியிருப்போம். அதனால் அதெல்லாம் நம்ம பொறுத்தருள வேண்டும், பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிற மாதிரி இந்த பாசுரத்தில். ஏன்னா இதுகாரம் என்ன பண்ணியிருக்கா, பெருமாள் அப்படிலாம் நிறையா சொல்லியிருக்கா. அது மாதிரி சொல்லியிருந்தா நாங்கள்லாம் அறியாத பிள்ளைகளும், எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கு செய்த தப்புக்கெல்லாம் மன்னிக்கணும் கேட்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு பாசுரம் இந்த பாசுரம். உன்னை அரித்தித்து வந்தோம் என்று முதல் பாசுரத்தில் என்று முன்னாடி பாசுரத்தை சொன்னால் உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னை அரித்தித்து வந்தோம், உன்னையே அரித்தித்து வந்தோம் என்று சென்ற பாட்டில் பார்த்தா பால் சோறு மூட நெய் பெய்து என்று உலகோர் விரும்பும் சிற்றன்பத்தியம் என்ன சொல்லான்னு கேட்டால் உலகத்தில் இருக்கிறவாளோட என்னென்ன பால் சோறு சக்கரை பொங்கல் சாப்பிட்ணும், கீரை அண்ணன் சாப்பிடணும், அப்புறம் சன்மானம்லாம் வேணும், எங்களுக்கு சன்மானங்கள்லாம் வேணும். இதெல்லாம் கேட்டது போல் உள்ளது. கண்ணன் இவர்களை பார்த்து சொல்லலாம். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களை பார்த்தா நீங்கள்லாம் விரதம் பண்ணி அந்த கைங்கரியம் பண்ணுற மாதிரி தெரியல. ஏன்னா உங்களோட மனநிலை பார்த்தா ஒரு மாதிரி இல்லை. நீங்கள் என்ன பண்ண, பால் சோறு மூட நெய் பெய்து என்று என்ன உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் விரும்புகிற மாதிரி சிற்றின்பத்தையும் சன்மானத்தையும் விரும்பினீர்கள். அதுபோல் உள்ளது. கண்ணன் இவர்களை பார்த்து என்ன சொல்லலாம்னா, உங்களுடைய மனநிலை பார்த்தா ஒரு நிலையில் இல்லை. ஏன்னா மனநிலை பார்த்தா அங்கங்கே ஓடிண்டே இருக்கு, ஒரு மனநிலையாக இல்லை நீங்கள்லாம். ஏன்னா க்ஷணச்சித்தர்கள், ஏன்னா க்ஷணப்பித்தம் சொல்வாங்க. க்ஷணச்சித்தர்கள் என்னன்னா கேவலம் என்னிடத்தில் காம இன்பத்தை விரும்புகிறீர்கள் என்றான் கண்ணன் சொல்றானாம். உங்களை பார்த்தா நீங்கள்லாம் என்னன்னு கேட்டால் என்கிட்ட காம இன்பத்திற்கோசரம் வர மாதிரி தெரியுது என்று கண்ணன் சொன்னோடனே பதில் சொல்லலாம். அதற்கு லோக ரீதியில் பார்த்தா சன்மானத்தை கேட்டோம், லோக ரீதிப்படி நாங்கள் சன்மானத்தை கேட்டோம், இல்லைன்னு சொல்லலை. எங்கள் உட்கருத்து அது இல்லை. சன்மானம் கேட்டதற்கு உட்கருத்து அதோட அர்த்தம் இல்லை. அது உன்னையே அடையவே உனக்கு பணி செய்யவே நாங்கள் வந்துள்ளோம், உன்னோட இருக்கணும், உனக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுதான் எங்களோட நோக்கமே தவிர அந்த சன்மானத்துக்கோசரம் நாங்கள் வரல என்று சொல்ல இவன் நான் இறைவன் சர்வேஸ்வரன் என்று தன் ஐஸ்வர்யத்தை காட்ட இந்த பாட்டை பாடுகிறானா. இந்த பாசுரத்தில் சொல்லானாம் தான் இறைவன் ஐஸ்வர்யன். கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தா நிறைய இடத்துல காட்டுறான் இல்லையா. அதனால இந்த இடத்துல பார்த்தா நான் இறைவன் சர்வேஸ்வரன் என்கிறத காட்டுறதுக்கோசரம் இந்த பாசுரத்தில் இந்த தன் ஐஸ்வர்யத்தை காட்ட இந்த பாட்டை பாடுகிறான் பெருமாள் பாடும்படியாக இருக்கு. இந்த பாசுரத்தில் பாடுகின்றனர். கண்ணா நீ பக்தி ஒன்றை தவிர மற்ற எதையும் நீ அபேட்சிக்க மாட்டா. கிருஷ்ணன் பார்த்து சொல்லலாம், கிருஷ்ணா நீ என்னென்ன பக்தியை தவிர நீ உனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா பெரும் பக்தி பண்ணால் உடனே ஓடி போயிடுற. ஸ்ரீவைகுண்டத்தில் பார்த்தா உட்காந்துருக்க, திரும்பி இவாளெல்லாம் அயல்பாடு இருக்கிறவெல்லாம் பாட்டு பாடினான்னு சொல்லிட்டு நாரதை தேடும்போது அங்கேருந்து ஓடி வந்துட்ட, பக்தியை பார்த்து ஓடி வந்துட்ட. அதனால முன் பாசுரத்தில் கூடியிருந்து என்னதான் சகபோஜனம் கேட்கப்பட்டது. கூடியிருந்துன்னு எல்லாரும் சேர்ந்து சகபோஜனமாக பண்ணணும். எல்லாரும் சேர்ந்து உட்காந்து எல்லாம் ஆற்றுல உட்காந்துருக்கும் போது தனித்தனியாக ஒத்துல எல்லாரும் சாப்பிட்றதுக்கும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கும் சகபோஜனம், எல்லாரும் சேர்ந்து சகபோஜனம் கேட்கப்பட்டது. அதனால வாத்தமாமன் மர்க்கடம் விலங்கு என்று ஆழ்வார்கள் பணிக்கும் வகையில் உடனமர்ந்து போஜனம் செய்ய இவர்களுக்கு விருப்பம். என்னால் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து போஜனம் செய்யணும்ங்கிறதுனால இவளுக்கு விருப்பம். ஆனால் அவனோ சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளான். எங்கே உட்காந்துருக்கான்? மாரிமலை மஞ்சள் பாசுரத்து சிம்மாசனத்தில் உட்காரணும்னு சொல்லி கூப்பிட்டான் இல்லையா. அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து அந்த நேரம் டிஸ்கஷன்லாம் நடக்கிறது. அவன் எங்கே உட்காந்துருக்கான்னு கேட்டால் சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கான். இவர்களோ பார்த்தா கீழே பூமியில் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கா.
அதனால இந்த பாசுரத்தில் கண்ணா நாம் கரவை பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் என்று கூறுகிறாள். அதனால நீ இறங்கி வா, அதனால சிம்மாசனத்தில் மாத்திரம் உட்காராம எங்களோட சேர்ந்து வா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்தும், காட்டுக்கு போய் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து வனபோஜனம் பண்ணுவோம் சொல்லி இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறாளுங்க. இந்த பாசுரத்தில் பார்த்தா அதாவது க்ஷமாபணம் பண்றோம் இல்லையா, அபச்சார க்ஷாபணம், அதனால இது முக்கியம். அதனால திருவாராதனம் செய்யும் போது உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லி எம்பெருமானுக்கு அர்க்கியம் பாத்தியம் முதலியவைகளாம் சமர்ப்பிக்கிறோம். உண்மையில் அபச்சாரம் தான் ஏற்படுகிறது. என்னன்னா போஜ்யாசனத்தின் போது என்ன பண்றோம், போஜ்யாசனம்னா பெருமாளுக்கு அவருக்கு உணவுகள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி பெருமாள் தலிகம்சி பண்றோம் இல்லையா, அதனால போஜ்யாசனத்தின் போது பிரசாதங்கள்லாம் பண்றோம். பிரசாதங்கள்லாம் பண்ணி நைவேத்தியம் பண்றோம். எப்படி சொல்லலாம், இந்த வார்த்தையில சொன்னாலும் 2-3 வார்த்தைகளை சொல்ல காரணம் என்னன்னா நைவேத்தியம் பண்றோம். அதனால பண்ணும்போது பிரசாதம், தயிர், பக்ஷ்யம், பிரசாதம், தயிர், பக்ஷணங்கள் எல்லாமே அதில் எல்லாத்தையும் பெருமாளுக்கு பண்றது வழக்கம் உண்டு. இதெல்லாம் ஆற்றுல என்னன்னா பெருமாளுக்கு எதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கும் பண்றோமோ அத்தனையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும். சாதாரணமாக இப்போ ஏதோ ஒரு பதார்த்தத்தை மாத்திரம் தர சமைச்சிட்டு பாக்கியெல்லாம் நம்ம வச்சுன்னு சாப்பிடக்கூடாது. அதனால பெருமாள் பார்த்து கண்டருளை பண்ணணும் சொல்லுவோம் இல்லையா, பெருமாள் கண்டருளை பண்ணணும், பெருமாள் பார்க்கணும், பெருமாளுக்கு காமிக்கணும் தான் சொல்லுவோம். அதனால பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஸோ என்னென்ன பார்த்தா அதுலலாம் பார்த்தேன்னா சில இடத்துலாம் பார்த்தா தலைமை இருக்கும், சாதம் பண்ணும்போதோ இல்லை தயிர்லையோ ஏதோ ஒரு தெரியாம வேணும்னு கொண்டு யாரும் தலைமையில் போட மாட்டா, ஏதோ தெரியாம அதுல தலைமை இருக்கலாம். சில இடத்துல பார்த்தா புழுகள்லாம் இருக்கும், தெரியாது நமக்கு. அதனால அத்துடன் அதோட தான் சேர்த்து நைவேத்தியம் தெரியாம பண்றோம். இதெல்லாம் இருக்கும்னா இதெல்லாம் வச்சுட்டு போய் பெருமாளுக்கு போய் நைவேத்தியம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் இவெல்லாம் அந்த மாதிரி சொல்ல போறா. அப்படி தெரியாமல் இதெல்லாம் இருக்கிறதுனால அவெல்லாம் செய்யலாம். அதனால பக்குவப்படாத அன்னத்தையும் சமர்ப்பிக்க நேரில் சில இடத்துல பார்க்குறோம். நாழிகை எடுத்து ஆஃபீஸுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், எல்லாம் என்ன பண்ணுவோம், கடை பெருமாளுக்கு என்ன பண்ணும், பெருமாளுக்கு சமர்ப்பிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிடுகிடன் குக்கர் வைப்போம். குக்கரில் 2 விசிலா 3 விசிலா அந்த கணக்கெல்லாம் வச்சுட்டு சாதம் பக்குவம் அடையிறதுக்குள்ள அதை ஆஃப் பண்ணி கொண்டு பெருமாள் கண்ணில் காட்டிட்டு போவோம். அந்த மாதிரிலாம் சமர்ப்பிக்கிறோம். அதனால பார்த்தா புளி இருக்கும், புளியெல்லாம் இருக்கும்போது பார்த்தா அதில் புளியெல்லாம் பார்த்தா புழுவெல்லாம் இருக்கத்தான் இருக்கும், தெரியாது நமக்கு. அதனால இதோட சேர்த்து நம்ம கண்டருளை பண்றோம் இல்லையா. அதனால வேள்விகள்லாம் மன்னிப்புக்கு யாகங்கள்லாம் பண்றா, யஜ்யங்கள்லாம் பண்றா, ஹோமங்கள்லாம் பண்றான்னா அவள்லாம் என்ன பண்ணுவா, கிரியா ரூபே மந்திர ரூபே என்று எல்லாம் சொல்லி சர்வ பிராயச்சித்த ஹோமம் ஹோஷ்யாமி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு ஆகுதி பண்ணுவா. ஏன்னா சர்வ இதெல்லாம் பண்ண எந்த மாதிரி தப்புகள்லாம் நடந்திருந்தாலும் ஹோமத்தில் மந்திரங்கள்லாம் சரியா கிரியா மந்திர ரூபேன மந்திரம் சரியா சொல்லாமல் இருந்தாலும் கிரியா ரூபேன செய்யக்கூடிய காரியக்கிரமங்கள்லாம் சரியா பண்ணலைன்னா அதுல ஏதாவது தப்புகள் நேர்ந்தா மன்னிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், கடைசியில் சர்வ பிராயச்சித்த ஹோமம் ஹோஷ்யாமின்னு ஒரு ஆகுதி கொடுப்பாங்க. அதனால நாம் அபத்தமாக மந்திரங்களை சரியான முறையில் சொல்லாமல் ஹோமங்களே செய்யலாம். சில சமயம் பார்த்தா சுரங்கள் இல்லாமல் மந்திரங்கள்லாம் சரியா சொல்லாமல் இதெல்லாம் பண்றதுனால அந்த பிராயச்சித்த ஹோமங்கள்லாம் பண்றோம். அதுதான் இங்கே இருக்கிறவாள் ஆயர்பாடி பெண்கள்லாம் என்ன பண்றாலாம், கிருஷ்ணனிடத்தில் வேண்டிக் கொள்கிறனர். அதனால இந்த பாசுரத்தில் கிருஷ்ணன்கிட்ட வேண்டிக்கிறதுக்கா இந்த மாதிரி அவள்லாம் பண்ண எப்படி மன்னிப்பு கேட்கிறாளோ அந்த மாதிரி அவள்லாம் என்ன பண்ண பிராயச்சித்தமாக இந்த கிருஷ்ணன்கிட்ட கேட்கிறாளாம். நாங்கள் பின்னாடி பார்க்க போறோம் என்னெல்லாம் கேட்கிறான்னு பார்க்கலாம். பின் சென்று கறவைகள் பின் சென்றுன்னா கறவைகள் போகும்போது பசித்து விட்டால் அவைகளுடன் சென்றவாறே உண்போம். இவாள்லாம் எப்படி சொல்லான்னு கேட்டா, கறவைகள் வந்துட்டும் மாடுகள்லாம் மாடுகள்லாம் கன்றுகள்லாம் சாப்பிடாம இவா சாப்பிட மாட்டா. இவாளோட குணங்கள்லாம் பார்த்தா இவாளுக்கு வேற அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து சொன்னா சிஸ்டம்லாம் ஃபாலோ பண்ணுவாவா. என்ன நம்ம ஆத்துல பார்க்கும்போது முன்னாடி பாசுரத்தெல்லாம் பார்த்தோம், யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்தா என்ன பண்ணுவோம், கெஸ்ட் எல்லாம் வந்த அப்புறம் அவளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அதனால அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடுவோம். அதுதான் வழக்கம் இல்லையா. அந்த மாதிரி இந்த இவெல்லாம் என்ன பண்ணுவாளாம், இந்த கறவைகள்லாம் சாப்பிட்ட அப்புறம் தான் இவ சாப்பிடுவா. அதனால கறவைகள் போகும்போது அதுக்கெல்லாம் பசி வந்துடும். பசி வந்துடுத்துனா என்ன பண்ணுவா, அவைகளுடன் சென்றவாறே என்ன பண்ணுவான்னு கேட்டா, அவளோட மாடுகள்லாம் ஓட்டும் போது என்னன்னு கேட்டா அதுகளுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் எல்லாம் ஆயிடும். அப்படி போகும்போது பார்த்தா திடீர்னு இவாளுக்கு பசி வந்துடும். பசி வந்தா என்ன பண்ணுவா, அதனால அவைகளோட சேர்ந்து ஓடிண்டே சாப்பிடுவாளாம். அதனால ஓடிக்கொண்டும் உண்போம். அதனால நாங்கள்லாம் பார்த்தா கறவைகள் பின் சென்று ஓடிக்கொண்டே உண்போம். இதன் பொருள் என்னன்னா நடந்து கொண்டு சாப்பிடுவதில்லை, நடந்து கொண்டு சாப்பிடக்கூடாதுங்கிற சாஸ்திரம். உட்காந்து தான் சாப்பிடணும். இப்போ பார்த்தா நிறைய இடத்துல என்ன பண்றோம், அப்படி நடந்துட்டே சாப்பிட்றோம். அதனால அப்படிலாம் நடந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. எது நடந்தாலும் நாங்கள் நடந்த விஷயத்தை கவலைப்படுவதில்லை. அதனால இவெல்லாம் எது நடந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் எதுக்கு கவலைப்படுவதில்லை. அதனால பிறருக்கு செய்த உபகாரத்தை நினைப்பதில்லை. அதனால என்ன பண்ணுவோம் கேட்டா, பிறருக்கு செய்த உபகாரத்தை நினைப்பதில்லை.
இவை அனைத்துமே சாஸ்திர விருத்தம் என்று இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால நடந்து கொண்டே சாப்பிடுறது கூடாது. நம்ம எதை பண்ணாலும் என்ன பண்ணுவோம்னு கேட்டால், பிறருக்கு செய்த உபகாரத்தை நம்ம செஞ்சோடனே அதை நினைத்து பார்ப்பதில்லை. அதனால அவை அனைத்துமே சாஸ்திர விருத்தம். அதனால இவாளெல்லாம் சொல்றது என்னன்னு கேட்டால், இந்த மாதிரிலாம் நம்ம சாஸ்திரத்தில் சொன்னபடி நடந்துட்டே சாப்பிடலாம் கூடாது. அதனால் தீர்த்தம் சாப்பிடும்போது கூட உட்காந்து தான் சாப்பிடணும்னு சொல்ல இல்லையா சாஸ்திரத்தில். அதெல்லாம் நிறைய சயின்டிஃபிக் ரீசன்லாம் ரிசர்ச் எல்லாம் பண்ணி இன்னைக்கு சொல்ல சயின்டிஃபிக் ரீசன்ல அவெல்லாம் பெரியவாள்லாம் அந்த காலத்தில் சொன்ன விஷயத்தெல்லாம் இப்போ ரிசர்ச் பண்ணுறேங்கிறா. ரிசர்ச் பண்ணி பார்த்தா யூடியூப்ல பார்த்தா உட்காந்து தான் சாப்பிடணும், தீர்த்தம் இந்த மாதிரிலாம் சாப்பிடணும், நின்றுட்டு சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இப்போ அவள் ரிசர்ச் பண்ணதா சொல்லிக்கிறாள். இதெல்லாம் அந்த காலத்திலே பெரியவர்கள் எல்லாம் பண்ண காரியங்கள் தான். அதை தான் இப்போ திருப்பி எல்லாரும் கொண்டு வராத. அதனால கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். இதனால பார்த்தா அனுஷ்டானம் என்பதை சொல்லப்படுகிறது. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். காலை இளம்பரை வாழ்க்கை என்னென்ன, காலம்பரை எழுந்துக்கணும், காலம்பரை எழுந்தோடனே பால் கறக்கிறது, பசுக்களை அவிழ்த்து விடுவது, பிறகு அவைகளுடன் காலுக்கு செல்வது. இதுதான் இவளோட தொழில். என்ன ரொட்டீன் என்ன, காலம்பரை ஒன்று கேட்பா இல்லையா, காலம்பரை நீ எழுந்துக்கிறேன், உன்னோட ரொட்டீன் என்ன அப்படின்னு அவளை கேட்டால் அவள் என்ன பதில் சொல்லலாம், காலையில் எழுந்துக்கிறோம், எழுந்தின மாட்டுக்கு தீனியெல்லாம் போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு பால் கறக்கிறது, காலம்பரை எழுந்தோடனே முதல்ல பால் கறக்கிறது, அப்புறம் பசுக்கள் எல்லாம் அவிழ்த்து விடுறது. பசுக்கள்லாம் பால் கறந்த பிறகு தான் முதல்ல பார்த்தோம். அதனால எருமைக்கும் பசுக்கும் பார்த்தா டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதனால பசுக்கள்லாம் முதல்ல பாலை கறந்துட்டு அப்புறம் அவிழ்த்து விடுவாளாம். அவிழ்த்து விடுறது பிறகு என்னென்னா அந்த மாடுகள்லாம் போகும், எங்கே போகும், காட்டுக்கு போகும். காட்டுக்கு போய் அந்த மேயறதுக்கு போகும் இல்லையா. காட்டுக்கு போகும்போது காடுகளுடன் செல்வது, அந்த அந்த பசுக்களோட காடுகளுக்கு போகிறது. இதுதான் எங்களோட ரொட்டீன் வேலை, தொழில். இப்படி இருக்கும் எங்களுக்கு சாஸ்திரங்கள் கூடப்பட்ட செய்ய தர்மங்கள் எப்படி கூடும். அதனால இவ சொல்லலாம், இதெல்லாம் எங்களோட தொழில், நாங்கள்லாம் இதான் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எங்களால் எப்படி பண்ண முடியும்னு கேட்குறாளாம். அதனால கணவனுக்கு பணிவிடை செய்வது முதலியவைகள் பெண்களுக்கு தர்மம். இதனால நம்மள விஷயங்கள்லாம் நிறையா நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு இதுலேருந்து கிடைக்கிறது இல்லையா. அதனால கணவனுக்கு பணிவிடை செய்வது முதலியவைகள் பெண்களுக்கு தர்மம். இவாளோட தர்மம் என்னன்னு கேட்டால் கணவனுக்கெல்லாம் பணிவிடை செய்கிறது. கறவைகளுடன் செல்லும் எங்களுக்கு கணவனின் பணிவிடை செய்வது வாய்ப்பில்லாமல் போகிறது. இவாளெல்லாம் என்ன பண்ணுறா, நாங்கள்லாம் அந்த கறவைகளோட மாட்டுகளோட காட்டுக்கெல்லாம் போகிறோம். அதனால எங்களோட சுதர்மத்தை எங்களால் தர்மத்தை காப்பாற்ற முடியல. அதனால நாங்கள்லாம் கணவனுக்கு பணிவிடை செய்ய முடியாமல் போகிறது. அதனால பெண்களுக்கும் சந்தியாவந்தனம் முதலியவைகள் செய்ய வேண்டும். பெண்களுக்கெல்லாம் பார்த்தா சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும். ஏன்னா சீதாதேவி இவர்களை அனுஷ்டித்து வந்தாலும், சீதாதேவி பார்த்தா அவள் அனுஷ்டித்து வந்தாலும் பெண்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே என்னன்னு கேட்டால், சீதையை எப்படின்னு கண்டுபிடிச்சான்னா, சீதையை ஹனுமான் தேடின்னு போகும்போது ஒரு காலம் இந்த நதி சமீபம் சந்தியாவந்தனம் செய்ய வந்திருக்கலாம் என்று ராமாயணத்தில் சொல்லலாம். ராமாயணத்தில் சொல்லும்போது சீதையை தேடினே ஹனுமான் தேடினே வரார் இல்லையா லங்கையில். தேடிட்டு வரும்போது பார்த்தா காணும். அப்படியே பார்த்து ஒரு நதியில் பார்க்கும்போது என்ன டவுட் வந்து அவருக்கு, சீதை இங்கே கூட இருக்கலாம், இந்த சீதை ஏதாவது அனுஷ்டானம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த நதியிலன்னு சொல்லிட்டு அங்கே ராமாயணத்தை சொல்ல மாதிரி சொல்லலாம். அதனால பசுமாடுகளை மேய்த்து கொண்டு பிருந்தாவனம் காட்டுக்கு சென்று வனபோஜனம் செய்ய போகிறோம் என்றார்கள். இவாள் என்ன சொல்லலாம், நாங்கள்லாம் பசுமாடுகள்லாம் அழிச்சுண்டு இன்னைக்கு வனபோஜனம் போகிறோம். எங்கே போகிறோம்னு கேட்டால் பிருந்தாவன காற்றுக்கு சென்று வனபோஜனம் செய்ய போகிறோம். கண்ணனை கூப்பிடலாம், நாங்கள்லாம் அங்கே போகிறோம், வனபோஜனம் செய்ய போகிறோம். காட்டில் தான் மகரிஷிகள் தவம் செய்வார்கள். காட்டில் பார்த்தா மகரிஷிகள்லாம் தவறு செய்வார்கள். நாங்கள் தவம் செய்வதற்காக காற்றுக்கு போகவில்லை. இவெல்லாம் என்ன வேணும், காட்டுக்கு போகிற காரணம் என்னன்னு கேட்டால், மகரிஷிகள்லாம் அங்கே உட்காந்து தபஸ்லாம் பண்ணிட்டுப்பா. நாங்கள்லாம் ஜாலியாக சுற்றுறதுக்கோசரம் போகிறோம், அதனால அவுட்டிங் போகிறோம். அதனால வனபோஜனத்துக்கு போய் சாப்பிட்றதுக்கு போகிறோமே தவிர நாங்கள் போய் தவங்கள்லாம் பண்ணுறதுக்கோசரம் போகல. அதனால நாங்கள் பிருந்தாவனத்தில் இருக்கிற காற்றுக்கு போகிறோம் சொல்லலாம். அதனால ஏதம் வந்தணுகா வண்ணம் நாம் எண்ணி எழுமினோ தொழுதுமென்று இமையோர் காதன் இறஞ்சும் நெய்மிசாரண்யத்தெந்தை சிந்தையுள் வைத்து. அப்படி பாசுரத்தை இங்கு திருமங்கை ஆழ்வார் அருள்வது போல், நெய்மிசாரம் என்ற அரண்யத்திற்கு நாங்கள் செல்லவில்லை. அங்கே நெய்மிசாரணத்தில் இருக்கிற அரண்யத்திற்கு நாங்கள் போகிறதில்லை. நாங்கள் போகிறது என்னன்னு கேட்டால் பிருந்தாவனத்தில் இருக்கிற காட்டுக்கு தான் போகிறோம். அங்கே அவுட்டிங் போகிறோம். அதனால ஏதம் அணுகா வண்ணம் நாம் எண்ணி எழுமினோ தொழுதுமென்று இமையோர் நாதன் இறஞ்சம் நெய்மிசாரத்தெந்தை சிந்தையுள் வைத்து என்று நெய்மிசாரண்யத்தில் அருள்வது போல் நாங்கள் நைமிசாரணத்தில் காட்டுக்கு போக மாட்டோம். காட்டில் வேங்கடம் கண்ணபுரநகர் என்று திருவேங்கட காற்றுக்கு நாங்கள் செல்லவில்லை. எவ்வும் வெவ்வேல் பொன் பெயரோன் ஏதலின் நின்னுயிரை ஒவ்வி ஆகம் வள்ளுகிறால் உகிர்ந்த அம்மானதிடம் கவ்வுநாயம் கழுகு உச்சி போதிடு கால் சுழன்று தெய்வமல்லா செல்ல வண்ணா சிங்கவேல் குன்றமே என்று மனிதர்களால் செல்ல முடியாத தெய்வத்தால் தான் செல்ல முடியும் என்ற அளவிற்கு இருக்கக்கூடிய காட்டு மிருகங்கள்லாம் வாழும் சிங்கவேல் குன்றத்திற்கு எனப்படும் அகோபலத்திற்கு நாங்கள் காற்றுக்கு செல்லவில்லை.
முற்றமூத்து கோல் துணையா முன்னட நோக்கி வளைந்து இற்றக்கால் போல் தள்ளி வெள்ள இருந்து அங்கே இளையாமுன் பெற்றதாய் போல் வந்த பேச்சு பெருமலையோடு உயிரை வற்ற வாங்கி உண்டவாயன் வதறி வணங்குதுமே. அப்படிப்பட்ட இளந்தே மரங்கள் நிறைந்த பத்ரிநாதன் எழுந்தருளிருக்கும் காற்றுக்கு நாங்கள் செல்லவில்லை. அப்புறம் தங்கை மோக்கம் தமையனை தலையம் தடுந்தயம் தாசரதி போ எங்கும் தன் புகழாவிருந்து அரசாண்ட எம் புருடோத்தமன் இருக்கே. கங்கை என்ற வாசகத்தாலே கருவினை களைந்திடு இருக்கும் கங்கையின் கரையில் இருக்கும் தேவப்பிரியாக என்னும் காற்றுக்கு நாங்கள் செல்லவில்லை. நாங்கள் செல்ல வேண்டிய நாங்கள் போகிற எங்கன்னு கேட்டால் விருந்தாவனத்துக்கு தான் போகிறோம். இந்த காட்டுக்கெல்லாம் நாங்கள் போகல. அதனால அங்கே போய் என்ன பண்ணோம்னு கேட்டால் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். நாங்கள் தவம் செய்வதற்காக காற்றுக்கு செல்லவில்லை, உண்பதற்காக செல்கிறோம். விருந்தாவனத்திற்கு செல்வோம். அங்கே இருக்கிற தான் போய் வனபோதனம் செய்ய போகிறோம் கூப்பிடலாம். அதனால வெறும் பிருந்தாவன காற்றுக்கு வனபோதனம் செய்ய போகிறோம். மாடு வளர்ப்பதற்கு வயிறு வளர்ப்பதற்கும் தவிர எங்களுக்கு தர்மம் என்னன்னு எங்களோட தொழில் என்னன்னு கேட்டால் மாடு வளர்க்கணும், மாடெல்லாம் மேய்க்கணும், சாப்பிடணும். இதுதான் எங்களோட தர்மம். அதனால நாங்கள்லாம் அங்கே தான் போகிறோம். இந்த மாதிரி மேலே சொன்ன காற்றுக்கெல்லாம் நாங்கள் போலேங்கிறாலாம். அதனால எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்படி நாங்கள் வனபோஜனம் செய்வதற்காக உண்பதற்காக போகிறோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். நாங்கள் எதை சாப்பிடுகிறோம் தெரியுமா? நாங்கள்லாம் என்ன சாப்பிட்றோம் கேட்டால் இரவில் சேமித்து வைத்த பழைய தயிர் சாதம் தான் நாங்கள்லாம் சாப்பிட்றோம். காலங்காலத்தால் ஏந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சுட இட்லியோ பொங்கலோ அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றதில்ல. நாங்கள் சாப்பிடுறதுன்னு கேட்டால் பழைய தயிர் சாதம். ஏன்னா யாதே ஆமம் கதரசம் என்று நீயே இந்த சாப்பாட்டை புசிக்கலாது என்று சொல்லியிருக்கிறாய். அதனால இருந்தாலும் அதோட மகிமை என்னன்னு கேட்டால் பழையது ததிமிஸ்ரம் பாதி தைலாபிஷக்தம் கழுவின திலச்சூர்ணம் காரவல்லி சமேதம் வடுக்கண வடுமாங்காய் சுண்டகீரை வடாபியாம் பழையன புளியிஞ்சி பாக்யவந்தோல பந்தே என்று காளிதாசன் விசேஷமாக அனுபவிக்கிறான் இந்த பழைய சாதத்தை பற்றி. அதனால காளிதாசன் என்னன்னா அவர் கவி பரிகசித்து பேசுகிறான். அதனால நாங்கள் சாப்பிடக்கூடிய என்ன சாப்பாடு என்னன்னு கேட்டால் பழைய சாதம் தான் நாங்கள் சாப்பிட்றோம். அதனால உண்போம்னா அப்படி பழைய சாதத்தை தான் நாங்கள் சாப்பிட்றோம். ராத்திரி சேமித்து வைத்த பழைய தயிர் சாதத்தை தான் நாங்கள்லாம் சாப்பிட்றோம். உண்போம்னா காட்டில் கண்ணனுடன் வனபோதனம் செல்லப்படுகிறது. இங்கே பார்த்தா உண்போம்னா கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், கண்ணனோடு சேர்ந்து வனபோதனம் சொல்லப்படுகிறது. முன் பாசுரத்தில் பார்த்தா பால் சோறு என்பதால் சர்க்கரை பொங்கலும், இந்த பாசுரத்தில் பார்த்தா தயிர் சாதம் சொல்வதன் மூலம் இவை இரண்டுக்கும் என முதல் பாசுரத்தை பார்த்தா பால் சோறுன்னு சர்க்கரை பொங்கல்லாம் பண்ணி சாப்பிட்றோம். முதல் பாசுரம் கூடார வெல்லம் செய்து. இங்கே வனபோதனம்னு தயிர் சாதத்தை பற்றி சொல்லும்போது ஒரு கிரமம் நம்ம எப்படி சாப்பிடணுங்கிற கிரமத்தை கூட சொல்லிக் கொடுக்கறதாம் இந்த திருப்பாவேலை. நம்ம என்ன பண்ணுவோம், தலைகீழாலாம் சாப்பிட்றோம், தலைகீழாலாம் சாப்பிடக்கூடாது. அதனால அது என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அதை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களாக நாம் சாப்பிடக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லான்னா, அதனால இதை சொல்வதன் மூலம் இவை இரண்டுக்கும் வரிசை கிரமமாக சொல்லப்படும். முதல்ல தயிர் சாதம் உண்ட பின் சர்க்கரை பொங்கல் உண்பது போக்கியம் இல்லை. அதனால அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அதனால அந்த ரீதியில் பார்த்தா சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு அடுத்து கறவைகள் பின் சென்ற பாசுரத்திலே தயிர் சாதம் பெருமாளுக்கு பண்ணும்போது பார்த்தா அந்த மார்கழி மாசத்திலே பொங்கல்லாம் தலையை பண்ணிட்டு இருப்பான், பெருமாளுக்கு அமுது செய்து பண்ணிட்டு இருப்பான். அதனால பார்த்தா கடைசியில சக்கரை பொங்கலாகும் கூடார வெல்லும் சீர். அதுக்கு அடுத்த பாசுரத்து கறவைகள் பாசுரத்து தயிர் சாதம். அப்படிப்பட்ட தயிர் சாதத்தை அவ பண்ணுவாளாம் பெருமாள். அதனால அந்த ரீதியில திருப்பாவையில கூட அந்த ரீதியில சொல்லப்படுகிறது. இனி கண்ணனின் வனபோதனத்தை நம்ம அனுபவிக்கலாம். கண்ணன் எப்படி வனபோதனம் பண்ணான்னு பார்க்கலாம். இவளோட சேர்ந்து கண்ணன் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருப்பான், வனபோதனம் பண்ண போறான். என்ன பண்ணுவா, சாதாரணமா எல்லாரும் அவாவா வீட்டிலேருந்து எல்லாம் கொண்டு வருவோம் இல்லையா. சாதாரண ஒரு பிக்னிக் போகிறோம். சில பேர் நான் இதை பண்ணிட்டு வரேன்பா, ஒருத்தர் நான் இந்த சாப்பாடை பண்ணிட்டு வரேன்பா, ஒருத்தர் இந்த ஸ்வீட்டை பண்ணிட்டு வரேன்பா, ஒருத்தர் இதை வாங்கிட்டு வரேன்பா. நிறைய வேரியஸ் டிஷ்ஷஸ்லாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இவாள்லாம் என்ன பண்ணுவாளாம், அவரவர்கள் வீட்டிலிருந்து கட்டு சாதத்தை எடுத்து கண்ணனுடன் மாடு மேய்க்க வருவார்கள். அவள்லாம் அவள் வீட்டில் கட்டு சாதம் அவள்லாம் என்ன கொடுத்து அனுப்புகிறாள். அவள் அப்பா அம்மாலாம் கொடுத்து அனுப்புவா இல்லையா, கட்டு சாதங்கள்லாம் கொடுத்து அனுப்புவான். பகல் 12 மணிக்கு என்ன பண்ணுவாளாம், அதான் லஞ்ச் டைம்ங்கிறது அவளை எங்கேயும் கண்டுபிடிக்கிறா பாருங்க. லஞ்ச் டைம் 12 மணி. சாதாரண லஞ்ச் டைம்ல என்ன பண்ணுவோம், காலங்காலத்தால் 12 மணிக்கு சாப்பிடுவோம் இல்லையா. அதனால காலம் ஏர்லி மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று சாப்பிடுவோம். பழைய சாதம் சாப்பிட்டுட்டு பாக்கி கட்டு சாதத்தை எடுத்துன்னு போவாளாம். 12 மணிக்கு வட்டமாக அமர்ந்திருக்க கண்ணன் என்ன பண்ணுவானா, ஒரு நாயகமாக உட்காந்துருப்பாங்க. இவாளெல்லாம் உட்காந்து எல்லாரும் கட்டு சாதத்தெல்லாம் பிரிச்சுன்னு உட்காந்துருக்கும் போது நடுவில் பார்த்தா கண்ணன் உட்காந்துருப்பான். அவரவர்கள் கொண்டு வந்த பிரசாதத்தை புஷ்பங்களிலும் இலைகளிலும் மற்றும் என்ன எப்படி சாப்பிடுவான்னு கேட்டால் அவள்லாம் கொண்டு வந்த பிரசாதங்கள்லாம் என்னன்னு கேட்டால் வச்சுட்டு சாப்பிடணும். அந்த பேப்பர் பிளேட்டு அந்த பாக்கு மட்டையெல்லாம் கிடையாது.
அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டால் புஷ்பங்களிலும் பெரிய பெரிய புஷ்பங்களாக இருக்கும், புஷ்பங்கள் இருக்கும், இல்லைன்னா ஒரு இலையெல்லாம் இருக்கும், பெரிய அந்த மாதிரி இலைகள்லாம் இருக்கும் இல்லையா, பூவரசு மர இலை, அந்த மாதிரி நிறையெல்லாம், தேக்கு மரத்து இலை, அந்த மாதிரிலாம் இருக்கும். வாழைப்பூ பட்டை, வாழைப்பூ மரத்தில் இருக்கக்கூடிய பட்டை, வாழைப்பூ பட்டையில் சாப்பிடுற வழக்கெல்லாம் உண்டு. அந்த காலத்தில் இருக்கிறவெல்லாம் பார்த்தா சாப்பாடெல்லாம் சாதம்லாம் பிசைஞ்சு வாழைப்பூ மட்டையில் அந்த வாசனையோடு நல்லா இருக்கும். அந்த சாப்பாடு சாப்பிடும்போது அந்த தயிர் சாதத்தை பிசைஞ்சு அந்த வாழைப்பூ மட்டையில் வச்சு எல்லாருக்கும் ஆற்றுல கொடுக்குற வழக்கம் உண்டு. அந்த காலத்தில் இருக்கிறவெல்லாம் பார்த்தால் தெரியும். அப்படி வாழைப்பூ மட்டையில் வச்சு சாப்பிடுவாளாம். அதனால ஒருவருக்கு என்ன பண்ணுவான் பரிகாசம் பண்ணிட்டே சாப்பிடுவா. ஒருத்தர் பார்த்தா சாதாரணமாக நம்ம உட்காந்து எல்லாம் இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து கிருஷ்ணன் காலத்துலேருந்து நடந்த விஷயங்கள்லாம் இப்போ எல்லாரும் நம்ம கொண்டாடுறோம். இப்போ இருக்கிற எங்கள் ஜெனரேஷன்லாம் பார்க்கும்போது எங்கேயாவது அவுட்டிங்லாம் போகும்போது அவள்லாம் சேர்ந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம் தான் போவாள், பேரண்ட்ஸ் எல்லாம் அழைச்சின்னு போக மாட்டாள். அதனால அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் என்ன உட்காந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் அந்த மாதிரி கிருஷ்ணன் என்ன பண்ணுறானோ கிருஷ்ணன் நடுவில் உட்காந்துருப்பான். இவெல்லாம் உட்காந்து ஒரு சாதத்தெல்லாம் பிரித்து எல்லாரும் வச்சுருப்பான், பாக்கு மட்டையில் வச்சுருப்பா, இலையில வச்சுருப்பா, பாக்கு மட்டை இல்லாமல் இலையில வச்சுருப்பா, வாழைப்பூ வச்சுருப்பா, வாழைப்பூ அந்த மடலில் வச்சுன்னு சாப்பிடுவான். சாப்பிடும்போது என்ன பண்ணுவான், வெறும் உட்காந்து சைலண்டாக சாப்பிட மாட்டான். ஒருத்தர் பார்த்தா பரிகாசம் பண்ணிட்டு இருப்பான். என்னென்னு இப்பெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, இப்போ இருக்கிற லாங்குவேஜ் ஒருத்தர் கலாய்க்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்து இவாளெல்லாம் பரிமாறிக்கொண்டு அவள்லாம் ஒருத்தரை சாப்பிடுவாளாம். அப்போ கொண்டு வந்த உணவின் ருச்சியை பற்றியும் பேசுவார்கள். தான் கொண்டு வந்த ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வரா இல்லையா, இந்த சாப்பாடு எப்படி இருந்து, அந்த சாப்பாடு எப்படி இருந்துன்னு சொல்லி அந்த சாப்பாட்டோட ருச்சியை பற்றி பேசுவார்களாம். நீ என்ன கொண்டு வந்தான்னு ஒருத்தர் கேட்பான். நீ என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் கையிலும் அவர்கள் ஏற்கனவே புசித்த பிரசாதத்தை கண்ணன் என்ன பண்ணுவான், அவள்லாம் கையிலெல்லாம் எல்லாரும் வச்சுருந்தப்ப அந்த பிரசாதத்தெல்லாம் ஸ்வீகரிப்பானாம். அவன் கண்ணன் கையில் உள்ள பதார்த்தங்களை அவர்கள் எல்லாம் கண்ணன் என்ன பண்ணுவான், அவன் அம்மா கொடுத்தன யசோதை கொடுத்து அனுப்பியிருப்பா இல்லையா, அந்த பிரசாதத்தை கையில் வச்சிருக்கும். மற்ற பசங்களாம் எல்லாரும் சேர்ந்து அதை எடுத்து சாப்பிட்டுருவாளாம். இரு கையிலும் உணவு வைக்கப்பட்டிருப்பதா அல்ல என்னன்னு கேட்டால் ஒரு என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கையிலும் சாப்பாடு இருக்கும். அதனால என்னென்ன கையால் எடுத்து சாப்பிட முடியாது. அதனால அப்படி மேலே வச்சுன்னு வாயில் வச்சுன்னு ஒரு கையால் எடுத்து வாயில் போடாமல் வாயை வைத்து அப்படியே சாப்பிடுவார்கள். இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய இடத்துல இந்த குழந்தைகள்லாம் பார்த்தா சின்ன குழந்தைகளுக்குலாம் சாப்பிட தெரியாது. என்ன பண்ணுவோம், ரெண்டு கையிலும் சாப்பாடு கையில் கொடுத்துருவோம். ஏதாவது பிரசாதத்தை கையில் கொடுத்தா என்ன பண்ணுவோம், ரெண்டு கையில் வச்சுருக்கோம். சாப்பிட தெரியாமல் என்ன பண்ணுவோம், அப்படியே வச்சு சாப்பிடும் இல்லையா, அதுதான் அங்கே கண்ணன் பண்ணியிருக்கான். அதனால் அங்கே இருக்கிறவாள் என்ன பண்ணுவான்னா அங்கே வாயில் போட முடியாமல் வாயை வைத்து அப்படியே சாப்பிடுவார்கள். அங்கே இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து அந்த வனபோஜனத்தில் அப்படிலாம் சாப்பிடுவாளாம். நடுவில் வீட்டில் இருக்கும் கண்ணன் கண்ணன் என்ன பண்ணுவான், நடுவில் உட்காந்துருக்கான் இல்லையா, உட்காந்து பார்த்தா இடுப்பில் பார்த்தா ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன தடி இருக்குது. மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு சின்ன தடி வச்சுருப்பான். கிருஷ்ணனோட ஃபோட்டோலாம் பார்க்கணும். கிருஷ்ணன் பார்த்தா அப்படி ஒரு பக்கத்தில் புல்லாங்கல் இருக்கும், ஒரு பக்கத்தில் தடியெல்லாம் இருக்கும் இல்லையா. அதனால் என்ன பண்ணுவான், ஒரு தடியை மற்றொரு பக்கத்தில் சொருகிக் கொள்வான். இரு கை விரல்கள் நடுவில் ஊறுகாயை சொருகிக் கொள்வான். என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஒரு கையில் அப்படி சொருகின்னு இருப்பானாம். ரெண்டு கைகள் இடுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தா எத்தனை வெரைட்டிஸாக ஊறுகாலாம் இருக்கும். ஏன்னா ஊறுகாய் ஒரு வெரைட்டியில் அத்தனை ஊறுகாலாம் இருக்கும். என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஊறுகாயெல்லாம் சொருகிக் கொள்வானாம். அவ்வப்போது அதை கடித்து கொண்டு என்ன பண்ணுவான்னு கேட்டால் சாதம் சாப்பிடணும். சாதம் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டுக்கு ஊறுகாய் தொட்டுக்கணும் இல்லையா, ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிடும் பாருங்க நம்மலாம். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான்னா அப்படி ஊறுகாயெல்லாம் ஒன்று ஒன்றா ஒரு கையில் இப்படி இடைவெளியில் வச்சுருப்பான். அத்தனை வெரைட்டிஸாக ஊறுகாய் வச்சுருப்பான். அவள்லாம் அப்படி நடுவில் ஊறுகாயெல்லாம் நடுவில் ஒரு சாதம் சாப்பிடும்போது அந்த நடுவில் இருக்கிற ஊறுகாய் கடித்து அப்படி சாப்பிட்டு இருப்பானான். அதனால அந்தணர்கள் செய்யும் வேள்வியில் கொடுக்கப்பட்ட அவிசை உண்ணும் பரமாத்மா ஏன்னா இவெல்லாம் அந்தணர்கள்லாம் என்ன பண்ணுவான், யாகங்கள்லாம் பண்ணி அந்த ஹவிஸ் பாகத்தை கிருஷ்ணனுக்கு கொடுக்கணும்னு காத்து நிற்பாளாம். அதனால அப்படிப்பட்ட ஒன்றும் பரமாத்மா என்ன பண்ணாங்க, இந்த இங்கே பாலனாக இருந்து விளையாடுகிறான். சின்ன குழந்தை மாதிரி இருந்து விளையாடுறான். அந்த மாதிரி இல்லாமல் மாத்திரமா இந்த மாதிரி விளையாட்டு அவன் செய்ததும் இல்லை. அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் செஞ்சது கிடையாது. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் கிருஷ்ணன் என்ன பண்ணான், அப்படி இறங்கி ஆயுர்குலத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றான். இது கண்ட பிரம்மா என்ன பண்றான்னு கேட்டா, இவன் வேலையை பார்த்து ஆயர்பாடி ஜனித்தவர்கள் அதிர்ஷ்டமே என்ன முதல்ல ஒன்னொன்றுமே அதிர்ஷ்டம் தான் இல்லையா. அதனால் தேவி வயிற்றிலே பிறந்து யசோதை கிட்ட வளர்றான். அதுவே யசோதைக்கு ஒரு பெரிய ஏற்றம். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டசாலி யசோதை. அதனால அப்படி இங்கே இருக்கிறவாள்லாம் பார்த்தா ஆயர்பாடியில் இருக்கிற ஜனித்தவர்கள் எத்தனை பேருமே ஒரு அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா ஆயர்பாடியில் போய் தான் கிருஷ்ணன் இருக்கான், இவாளோட குலத்திலே பிறந்தானவன். அதனால ஆயர்பாடியில் ஃபுல்லாகவே அவன் இருக்கான். அப்படிப்பட்ட அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அங்கே ஜனித்தவர்கள் அத்தனை பேருமே பார்த்தா அதிர்ஷ்டசாலிகள். அதில் பார்த்தா பகவானின் எச்சிலும் சேஷமும் இவர்களுக்கு கிடைக்கிறது. பெருமாளோட இவாளெல்லாம் உட்காந்து சாப்பிட்றா இல்லையா. இந்த சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுறான், கண்ணனோட உட்காந்து வனபோஜனம் பண்ணிட்டு இருக்கா. வனபோஜனம் பண்ணும்போது ஒருத்தர் எச்சில் ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கா. பெருமாளோட எச்சில் இவ அத்தனை பேருக்கும் கிடைக்கிறது இல்லையா. அதனால பகவானின் எச்சிலும் சேஷம் பெருமாளோட சேஷம். அதனால பெருமாள் புசித்த சாப்பாடு இவாளெல்லாம் கிடைக்கிறது, நமக்கு இவ்வாறு கிடைக்கவில்லை என்று பிரம்மதேவன் வருந்தினாலும் அப்படிப்பட்ட இவாளெல்லாம் உட்காந்து வனபோஜனம் பண்றான். அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து ஆயர்கள் என்னன்னா பிற வீட்டு மாடுகளை மேய்த்து கொடுப்பார்கள். இவருக்கெல்லாம் அறிவில்லைங்கிறதுக்கு எப்படி டெஃபினேஷன் கொடுக்குறா பாருங்க. இங்க அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து இவாளுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது.
மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வருவா. மாடு மேய்ச்சிட்டு வந்து அவளுக்கெல்லாம் கூலி கொடுப்பா இல்லையா, ஏதாவது வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தால் கூலியெல்லாம் வாங்குற வழக்கம் இருக்கும். அதனால அந்த காலத்தில் அவள்லாம் கூலியாக ஒரு மாட்டை மேய்ப்பதற்கு ஒரு படி அரிசி பெற்றுக்கொள்வார்கள். அவள்லாம் சொல்வாளாம், நான் உங்கள் வீட்டில் ஒரு மாடு மேய்ச்சிட்டு வந்தேன்னா எனக்கு நீங்கள் ஒரு படி அரிசி கொடுக்கணும். அதுதான் அவளோட கணக்கு. அப்போ எனக்கு அதனால் 10 மாடுகளை மேய்த்து வந்தோம்னா 10 படி அரிசி கொடுங்கன்னு அவளால் கேட்க தெரியாதாம். அவளுக்கு என்ன அந்த கணக்கெல்லாம் தெரியாது. ஒரு மாடு மேய்ச்சா 1 படி அரிசி, 10 மாடு மேய்ச்சா 10 படி இல்லையா, அந்த கணக்கெல்லாம் இவாளுக்கு தெரியாதான். என்ன பண்ணுவாளாம், அதற்கு பதிலாக ஒவ்வொரு மாட்டின் வாலை பிடித்து காட்டி ஒவ்வொரு அரிசியாக வாங்கி கொள்வார்களாம். அதனால ஒரு மாட்டையும் காட்டி அந்த மாட்டிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு படியாக வாங்கிப்பாளாம். அதனால இத்தகைய பொது அறிவு இல்லாத ஆயுள் குலத்தில் பிறந்தவர்கள் நாங்கள். அப்படிப்பட்ட எங்களுக்கெல்லாம் அறிவு எதுவுமே கிடையாது. அதனால் சாஸ்திரங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் மேலையார் செய்வர்கள் வேண்டுவன கேட்டில் பெரியவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காளோ அதெல்லாம் நாங்கள் செய்வோம், முதலே பார்த்தோம். அதனால இங்க என்ன, அப்படிப்பட்ட எங்களுக்கு எந்தவித அறிவும் கிடையாது. எங்களுக்கு ஆயர் குலத்துல பிறந்தவர்கள் நாங்கள் என்று சொல்லலாம். அறிவனால் அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து. அறிவு என்பது கர்மயோகத்தை குறிக்குமாம். அறிவுன்னு என்ன, கர்மயோகத்தை குறிக்கும். அறிவொன்று என்பது ஞான யோகத்தை குறிக்கும். அறிவுங்கிறது கர்மலோகம். அறிவொன்று என்பது ஞான யோகத்தை குறிக்கும். அறிவொன்றும் என்பது பக்தி யோகத்தை குறிக்குமாம். அதனால மூன்று விதமான அந்த அறிவை பற்றி சொல்லும்போது, அதனால கர்ம ஞான பக்தி யோகங்கள் அறியாதவர்கள் என்பதால், அதனால இவளை பார்த்து அறிவொன்றும் இல்லாதன்னு சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா, அறிவொன்றும் சொல்லல இல்லையா, அறிவுன்னு சொல்லல, அறிவொன்றும் சொல்லாதனால என்னன்னு அந்த மூணுக்கு தெரியாது. அதனால கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகங்கள் அறியாதவர்கள் எங்களுக்கு என்பதால் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து அப்படி சொல்லலாம். அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமடிவோம். சரணாகதி பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரணாகதின்னா பெருமாட்டை வந்து சரணாகதி தத்துவங்களாம் அந்த இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆதலால் அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து என்று சொல்லலாம் இந்த பாசுரத்தில். பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோம். அப்படி இருந்தோம் என்னன்னா, அழியாத செல்வமான கிருஷ்ணனாகிற ஒன்றை எங்கள் ஜாதியில் ஒருவனாக பெற்றுள்ளோம். என்னதான் அறிவே இல்லைன்னு சொன்னா கூட, ஆனால் அப்படி இருந்தும் எங்களுக்கு அறிவில்லாமல் இருந்தால் கூட அழியாத செல்வம் என்னன்னு கேட்டால், நீ அழியாத செல்வம், கண்ணன் தான் செல்வம்னா முதல்ல பார்க்கும்போது செல்வம்னு யாருன்னு கேட்டால் கிருஷ்ணன் தான். எங்களுக்கு கிருஷ்ணனை தவிர வேறு செல்வம் வேண்டாம். அதனால தான் முதல் பாசுரத்தெல்லாம் பார்க்கும்போது வியாக்கியாதாக்கள் விசேஷமாக அனுபவிச்சா. அப்படிப்பட்ட செல்வம் யாருன்னு கேட்டால் செல்வம் யாருன்னு கேட்டால் கிருஷ்ணன் தான். கண்ணனை தவிர எங்களுக்கு வேறு பெரிய செல்வம்லாம் தேவையில்லை. அதனால அப்படி கிருஷ்ணனாகிற உன்னை நாங்கள் எங்களோட ஜாதியில் பார்த்தா நீ ஒருவனாக எங்களுக்கு ஜாதியில் வந்து பிறந்திருக்க. அப்படிப்பட்ட அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமடிவோம். புண்ணியம் யாமுடையோன்னு விசேஷமான ராமாயணத்துக்கு அனுபவிக்கிற வியாக்கியாதாக்கள். குகன் என்ன பண்றான், குகன் சபரி 2 பேரும் ராமனே அவர்கள் இருக்கும் இடம் சென்று இவள் என்ன பண்றான், குகன் இருக்கிற இடத்துக்கு போறார், சபரி இருக்கிற இடத்துக்கு போறார், ராமன் போறார் இல்லையா ராமாயணத்துல. அவ இடத்துல போயே என்ன பண்றாலும் அவளுக்கு சேவை சாதிக்கிறான் ராமன். அதனால அங்க ஆத்மானம் மானுஷம் பண்ணேங்கிறது ராமனா போறான், அங்க மனுஷனா தான் போறான். அவளுக்கு தெரியாது, இருந்தாலும் அவளுக்கு என்னென்ன சேவை சாதிக்கிறான்னு அவளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அவ இருக்கிற இடத்துல போய் சேவை சாதித்தான். ஏன்னா வேடனான குகனை காட்டிலும் பெண்ணான சபரியிடத்தில் அதிக அன்பு காட்டினான். ராமன் என்ன பண்றான், சபரியிடத்தை பார்த்தா ஜாஸ்தி அன்பு காட்டினான். குகனை விட அன்பு காட்டினது 2 பேரும் ஒரே குலத்தை சேர்ந்தவாதான், இருந்தாலும் சபரியிடத்தில் அதிக அன்பு காட்டினான். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, சபரி கையால் கொடுத்த பழங்களை சுவீகரித்தான். சபரி கையால் பழங்கள்லாம் பொறுக்கி கொடுத்தா இல்லையா, இந்த பழங்கள்லாம் நல்ல பழங்களாக பொறுக்கி அப்படி கொடுத்தா, சபரி கொடுத்த உடனே வாங்கி சாப்பிட்டானா. ஆனால் குகன் கொடுத்த உணவை வேண்டான்னு சொல்லிட்டான். குகன் சாப்பாடு கொடுத்தபோது வேண்டான்னு சொல்லிட்டானா. என்ன காரணம் கேட்டால், இவர்கள் இருவரும் ஒரே வேட ஜாதியில் பிறந்த போதிலும் சபரியிடம் பார்த்தா அதிக அன்பு காட்டுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவளுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தது. அதனால சபரிக்கு பார்த்தா ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தது. அதனால ஆச்சாரிய சம்பந்தம் இருந்ததுன்னா சபரி கொடுத்த உணவை உண்டான். அதனால அவள்கிட்ட அன்பு ஜாஸ்தி காட்டினாங்கிறது. அதனால இவர்களாம் என்ன சொல்லலான்னு கேட்டால், ஆயர்பாடி பெண்கள்லாம் என்ன சொல்லலாம், ஆகையால அப்படி நீ ராமாயணத்தில் ராமனாக இருக்கும்போது அதெல்லாம் பண்ண, அதனால ஆகையால் ஆயர்களாக எங்களுக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் உண்டு. எப்படி ஆச்சாரிய சம்பந்தம் உண்டுன்னு சொல்றேன்னு கேட்கிறானா. நாங்கள் என்ன பண்றோம்னா, கறவைகள் அன்றோ நாங்கள் ஆச்சாரியர்களாக வைத்து அதன் பின் சென்றோம். கறவைகள்லாம் இருக்கு இல்லையா, மாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த கறவைகள் தான் எங்களுக்கு ஆச்சாரியர்கள். அதனால ஆச்சாரிய சம்பந்தம் எப்படி இருக்குன்னு கேட்டால், கறவைகள் தான் எங்களுக்கு ஆச்சாரியராக வைத்து அதன் பின்னாடி செல்கிறோம். ஏன்னா ஆச்சாரியர்கள் பின்னாடி நம்மளாம் போறோம் இல்லையா, அதனால கறவைகளாக ஆச்சாரியனிடத்தில் நாங்கள் பின் சென்றோம். அதனால கறவைகள் பின் சென்று, அதனால அப்படி இருக்கும்போது சபரிக்கு நீ எப்படி அருள் புரிந்தியோ, அதனால உம்முடைய அருள் பெண்களாக எங்களிடத்திலும் வேண்டும். அதனால அவசியம்
வேண்டும் ஏற்பட வேண்டும் கேட்கலாம். அதனால் அறிவொன்றமில்லாத அப்படின்னா குறைவொன்றமில்லாத கோவிந்தா கருவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றமில்லாத ஆய்க்குலத்து உந்தனை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடிவோம் குறைவொன்றமில்லாத கோவிந்தா. புண்ணியம் ஆகணும், அப்படிப்பட்டு புண்ணியத்தை நாங்கள் பெற்றுள்ளோம், அதனால் எங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லலாம். அதனால குறைவொன்றமில்லாத கோவிந்தா குறைவொன்றமில்லை மறைமூர்த்தி கண்ணா பாட்டெல்லாம் பாருங்க. அதனால கோவிந்தன் எப்போதும் குறையே இல்லாதவன் குறைவொன்றமில்லாதவன். அதனால குறைவொன்றமில்லாத பெருமாளுக்கு பார்த்தா 3 குறைகள் இருந்துதான். அந்த குறைகள் எப்படி தீர்ந்துன்னு கேட்டால் ராமாவதாரத்தில் பார்த்தா 3 குறைகள் இருந்தது. அதை நிவர்த்தி செய்யறதுக்கோசரம் நம்ம இந்த கிருஷ்ணாவதாரத்தில் செய்து விடுகிறான். அந்த குறையை நிவர்த்தி செய்கிறானால அவன் குறைவொன்றமில்லாத கோவிந்தன். என்னன்னு கேட்டால் இந்திரனுடைய புதல்வனான வாலியை கொன்றான். இந்திரனோட புதல்வன் யாரு? வாலி. வாலியை கொண்டு சூரியபுத்திரனான சுக்ரீவனுக்கு அபிஷேகம் செய்து வைத்தான் ராமாவதாரத்தில். அப்போ நினச்சி பார்க்குறாங்க, ஏன் இதை இப்படி செய்தோம் என்று எண்ணி அதற்கு மாறுதலாக என்ன பண்ணான்னு கேட்டால் கிருஷ்ணாவதாரத்தில் சூரியபுத்திரனான கர்ணனை கொண்டு இந்திரபுத்திரான அர்ஜுனனுக்கு அபிஷேகம் செய்வித்தான். அதனால் அந்த குறையை நிவர்த்தியாச்சாம் அவனுக்கு. அதனால் அப்படி பண்ணாலும் அந்த முதல் குறையை நீண்டது. அடுத்தது பார்த்தா அசோகவனத்தில் சீத்தை பார்த்து அசோகவனத்தில் போகிறார், ஆஞ்சநேயர் போகிறார். அசோகவனத்தில் போய் பார்க்குறார். ஆஞ்சநேயர் பார்த்து 2 பேருக்கும் சம்பாஷணைகள் நடக்கிறது. சீதைக்கும் ஆஞ்சநேயருக்கும் சம்பாஷணை நடக்கிறது. ஆஞ்சநேயர் கதையெல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி நாங்கள்லாம் பாலம் கட்டி அங்கே மேலே வர போகிறோங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும்போது அப்போ கேட்குறாளாம். அப்போ எப்படி கேட்குறாளாம்? சீத்தை கேட்குறாளாம், இப்படியே நீ குரங்குகள்னு சொல்கிற, அதனால சமுத்திரத்தை குரங்குகள்லாம் எப்படி தாண்ட முடியும்னு சீத்தை கேட்குறாளாம். அதற்கு ஹனுமான் என்ன சொல்லாராம்? ஹனுமான் பார்த்து சீதையிட சொல்லாராம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இதற்கு ஹனுமான் சுக்ரீவனிடத்தில் இருக்கும் குரங்குகளிலே மிகவும் சாதாரணமாக தாழ்ந்தவன் நான் ஒருவனே. ஹனுமான் சொல்லாராம், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் இருக்க குரங்களை பார்த்தேன்னா நானும் ஒரு வானரம் தான். அந்த வானரத்தில் பார்த்தேன்னா சுக்ரீவனத்தில் இருக்கும் குரங்குகளில் பார்த்தா மிகவும் தாழ்ந்தவன் நான் ஒருவனே. அதனால் நான் ரொம்ப தாழ்ந்தவன். அதனால் நானே கடலை தாண்டும் போது மற்ற குரங்குகள் தாண்டுவதில் என்ன சந்தேகம் கேட்குறாரு சீதையை பார்த்து. ஏன்னா நானே ஒரு சின்ன குட்டி குரங்கு சின்னவனா ரொம்ப தாழ்ந்தவனா இருக்கு, என்னாலே தாண்டி வரும்போது அதனால மற்ற குரங்குகள்லாம் தாண்டி வரத்துல என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதனால கேட்குறாராம். அதனால சுக்ரீவன் படையில் நான் தாழ்ந்தவன் என்பதற்காக என்னை என்ன சுக்ரீவன் குலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்ந்தவனாக இருக்கிறதுனால ரொம்ப லோயஸ்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறா, என்னை தூது அனுப்பியதை கொண்டு அறியலாம். என்ன தூது அமைச்சிருக்கா இல்லையா, எங்கள் தூது அமைச்சிருக்கா இல்லையா, லங்கைக்கு அமைச்சிருக்கா, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு அமைச்சிருக்கா, ராவணெல்லாம் பார்க்க போகிறோம், ஆனால் தூது அனுப்பியிருக்கா இல்லையா, அதனால அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ஏன்னா திறமை உள்ளவர்களை தூது அனுப்பினால் என்ன அனுப்ப மாட்டாள். அவள்லாம் பெரிய ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவா, தூது அனுப்புவவர்கள்லாம் பார்த்தா நல்ல உயர்ந்த திறமை சார்ந்தவெல்லாம் அனுப்ப மாட்டான். சாதாரணமாக இருக்கிறவா தான் முதல்ல அனுப்புவான். என்ன காரணம் கேட்டால் சென்றவிடத்தில் அந்த தூதுவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நாம் பலிஷ்டர்களை இழந்து விடுவோம் என்று எண்ணி அனுப்ப மாட்டார்கள். அதனால் உயர்ந்தவர்கள் அமிச்சான்னு என்ன பண்ணுவான்னு கேட்டால் அங்கே ரொம்ப பலிஷ்டர்களாக இருக்கிறவள் அமிச்சான்னா அவள் ஏதாவது இறந்து போயிட்டா ஏதாவது ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு லாஸ் ஆகிடும் இல்லையா. அதனால் சாதாரணமாக போனால் போயிட்டுங்கிற மாதிரி அனுப்புவாளாம். அதனால் தாழ்ந்தவனை அனுப்பினால் ஒருவேளை அவன் இறக்க நேரிட்டாலும் பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படாது தராது என்று எண்ணி இந்த விஷயம் அறிந்த ராமன் என்ன பண்ணுறான், தூது செல்வதை தகாத செயலாக அனுமன் கருதினார். அதனால் அந்த மாதிரி ஆஞ்சநேயன் அப்படி கொஞ்சம் குறைச்சலாக சொன்னான் இல்லையா, தகாத செயலாக குறைச்சலாக சொன்னோடனே பெருமாளுக்கு என்னன்னு கேட்டால் மனசில் ஒரு கிளேசம். அதனால் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக என்ன பண்ணுறான், கிருஷ்ணாவதாரத்தில் தானே தூது சென்றான். கிருஷ்ணாவதாரத்தில் என்ன பண்ணுறான், தானே தூதுவனாக போகிறான் இல்லையா. அதனால் என்ன பண்ணான், முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னோர் தன்னை வாழையினால் மானமூழ்ந்து அவனே பின்னோர் தூதனாகி மன்னார்க்கு ஆகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என்றார் இவ்வுள் கிடந்தாரே. எப்படி அனுபவிக்கிற பாசுரத்தில் அப்படின்னா தூதுவராக போனான். ராமாயணத்தில் இருந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக இந்த கிருஷ்ணாவதாரத்தில் தூது சென்றானாம். ஒரு சமயம் என்னன்னா ராமனிடம் அடுத்தது பார்த்தா 3 குறை சொன்னால 2வது குறை நீங்கிடுது. 3வது குறை என்னன்னு கேட்டால் ஒரு சமயம் ராமனிடத்தில் சீதை 2 பேரும் பேசிக்கிறான். பேசும்போது ராமனை பார்த்து சீதை சொல்லாராம், நீ ரொம்ப பராக்கிரமசாலியாக ராவணனை சம்ஹரித்து மக்களோட க்ஷேமத்தெல்லாம் உண்டு பண்ணுறேன்னு சொல்லியது பெரிய விஷயமா நீ பேசியிருக்க. நான் என்ன பண்ணேன், ராவணனை சம்ஹாரம் பண்ணேன், மக்களுக்கெல்லாம் சுபேஷன்லாம் உண்டாச்சு, அவளுக்கு நன்மையெல்லாம் பெரிய விஷயமா பேசுகிறேன். அப்படி சிறையில் இருந்தவன் ஏற்றம் சொல்லிற்று என்றும் என் சிறைவாசத்தை புகழ்ந்து பேசினார் என்று. அதனால் சீத்தை சொல்லலாம், அப்படி என்ன சொல்லலாம், நான் சிறைவாசத்தை புகழ்ந்து பேசுகிறேன். நான் இருந்த பற்றி எனக்கா பேசினேடா, நான் சிறையில் தானே இருந்தேன். அதனால தான் சிறைவாசத்தை சீதை புகழ்ந்து பேசுகிறாள். அதனால தான் சொல்லிக்கிறாள், நான் என்ன நினச்சிருக்கேன், நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவோம் இல்லையா,
நீ தான் ஏதாவது ஒரு விஷயம் நடந்தேன்னு என்ன சொன்ன, நீ என்ன பெரிய விஷயம் பண்ண, நான் அதை விட நான் பெருசாக பண்ணேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி சீத்தை சொல்லலாம். அதாவது ராவணனை பார்த்து சொல்லும்போது நீ வந்து ராவணெல்லாம் சம்ஹாரம் பண்ணி பெரிய விஷயங்கள்லாம் பண்ணேன்னு நீ சொல்ற, அது கூட பார்த்தேன் நான் சிறையில் இருந்தேன், சிறையில் இருந்து நான் வந்து பெரிய இப்போ நிறையா பேருக்கு என்ன பண்ணுறேன்னு கேட்டால் சிறைவாசத்தை சீதை வந்து புகழ்ந்து பேசுகிறேன், தான் சீதை சிறையில் இருந்ததை புகழ்ந்து சொல்லலாம். அதனால சீதையிடம் நீ சிறை சென்ற வாசத்தை புகழ்ந்து பேசுகிறாயே, அதனால நான் மக்களுக்கு சிறையிலே பிறக்கப் போகிறோம், அதனால சீதையை பார்த்து சொல்லலாம் ராமன், நீ அதெல்லாம் பெரிய விஷயமா பேசுற, நீ சிறையில் இருந்த விஷயத்தை பற்றி பெருசாக சொல்றியே, நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டால் அடுத்த அவதாரத்தில் என்ன பண்ணேன், சிறையிலே போய் நான் பிறக்கப் போகிறேன் என்று தேவகியின் வயிற்றிலே பிறந்தானாம். அதனால இந்த 3 குறைகள் தீர்ந்ததால் குறைவொன்றமில்லாத கோவிந்தா, அதனால நான் பல தர்மங்களை செய்திருக்கிறேன் என்று நாமே பலரிடம் நாம் செய்த தர்ம பலன் அழிந்து விடுவான். சில என்ன பண்ணுவோம், நாம் பல தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அதனால நாமே பலரிடம் செய்து தர்மம் என்னன்னா நிறையா பேர்கிட்ட போவோம், நான் இந்த தர்மம் பண்ணியிருக்கேன் அந்த தர்மம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பேப்பரில் நியூஸ் பேப்பர்லாம் போட்டு ஃபுல் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறோம் இல்லையா. அதனால எங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறா பாருங்க, நாங்கள்லாம் இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோம். அது மாதிரி அப்படிப்பட்ட பல தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு என்ன பண்ணணும், நான் செஞ்சிருக்கேன் என்று சொல்வது பலரிடம் செய்த தர்மங்கள் சொன்னான்னா அதனோட பலன் அழிந்து விடுமாம். அதனால பிராமணர்களை வாயார ஏசுவதால் ஆயுள் குறையுமாம். நிறைய பேர் பார்த்தா பிராமண துவேஷிகள்லாம் இருக்கா இல்லையா, நிறைய இடத்துல பார்க்குறோம், பிராமணர்களை என்ன பண்ணுறா, துவேஷம் பண்ணுறா, அதனால அவள்லாம் ஏசுவதால் அவளோட ஆயுள்லாம் குறையுமாம். சாஸ்திரத்தை சொல்றதுதான் சொல்றோம், நம்ம தனியாக புதுசாக நம்ம அவளை வந்து எதிர்த்து பேசுறதாக இல்லை, அந்த சாஸ்திரத்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் வேதங்கள் சொன்ன விஷயத்தை இங்கே சொல்லுவோம். என்னென்னு, பிராமணர்களை வாயார ஏசுவதால் ஆயுள் குறையுமாம். தவம் செய்து விட்டு அதை நினைத்து நாமே ஆச்சரியப்பட்டால் அதன் பலன் வீணாகும். ஒருத்தர் போய் நிறையா தபஸெல்லாம் பண்றார், தபஸெல்லாம் பண்ணிட்டு தாமே நம்ம இப்படி தபஸெல்லாம் பண்ணிட்டோமேன்னு ஆச்சரியப்பட்டா தபஸோட பலன் குறைஞ்சு விடுமா. அதனால என்ன செய்தாலும் அழியாத செல்வமான கிருஷ்ணனாக உந்தனை பிறவி பிறந்தனை, அப்படிப்பட்ட அழியாத செல்வம் என்னன்னு கேட்டால் அப்படிப்பட்ட கிருஷ்ணனாகிய உன்னை நாங்கள் வந்து எங்கள் குலத்திலே பெற்றோம் இல்லையா, அதனால பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமடைவோம், அப்படிப்பட்ட புண்ணியத்தை நாங்கள் அடைந்தோம், அதனால் புண்ணியம் யாமடைவோம் குறைவந்தமில்லாத கோவிந்தா, அப்படிப்பட்ட குறையே இல்லாத கோவிந்தன் இருந்த குறைகளும் நிவர்த்தி செஞ்சு ராமாவதாரத்தில் இருந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகி கிருஷ்ணாவதாரத்தில் குறைகள் இல்லாத கோவிந்தனாக இருக்கிறார். குறைவந்தமில்லாத கோவிந்தா, அறிவில்லாத எங்களுக்கு குறையில்லாத நீ போதும், எங்களுக்கெல்லாம் அறிவில்லை ஆனா குறையே இல்லாதவன் நீ, அதனால குறையில்லாத கிருஷ்ணனாகி நீ எங்களுக்கு போதும், அதனால அறிவந்தமில்லாத எங்களுக்கு குறைவந்தமில்லாத நீ போதும் என்று சொல்லலாம். அறிவந்தமில்லாத ஆய்குலத்து பிறவி பிறந்த நீ புண்ணியம் யாமடைவோம் குறைவந்தமில்லாத கோவிந்தா, நீங்கள் அறிவந்தமில்லாத தாழ்ந்த பள்ளத்திலே இருக்கும் உங்களை எப்படி காப்பது என்று கிருஷ்ணன் கேட்டான். கிருஷ்ணன் கேட்கிறானாம், நீங்கள்லாம் அறிவே இல்லாதவர்கள், அறிவந்தம் இல்லாம நீங்கள்லாம் இருக்கும்னா தாழ்ந்த பள்ளத்தில் இருக்க, தாழ்ந்த பள்ளத்தில் இருப்போ எப்படி காப்பது என்று கிருஷ்ணன் கேட்டபோது அவெல்லாம் சொல்லலாம், எங்களது அறிவின்மை பெரிய பள்ளத்தாக்கு போல இருந்தாலும், பெரிய பள்ளத்தாக்கு போல பெருசா இருந்தா கூட உனது கிருபையால மலை போல இருக்கிறது, அதனால எங்களோட அறிவின்மையினால பெரிய கீழே பாதாளத்தில் இருந்தா கூட உன்னோட கிருபையால எங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா பெரிய மலை போல இருக்கிறான். அதனால கிருஷ்ணன் கேட்டதுக்கு பதில் சொல்றான், அப்படி அறிவந்தமில்லாத ஆய்குலத்து குறைவந்தமில்லாத கோவிந்தா. கோவிந்தா என்பதற்கு பார்த்தா பலவிதமான அர்த்தங்கள், கோவிந்த நாமத்துக்கு பலவித அர்த்தங்கள்லாம் சொல்ல வாக்கியாதாக்கள். என்ன கோவிந்தான்னா சொர்க்கம், அந்த கோவிந்த நாமத்துக்கு பார்த்தா கோவிந்தாங்கிறது சொர்க்கத்தை மோட்சத்தை கொடுப்பவன் அந்த எம்பெருமான் கோவிந்தா 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 சொல்றோம் இல்லையா. அதனால இதி காம் விந்ததி, பானங்களே விஸ்வாமித்திரிடம் இருந்து பெற்றவன். நான் வந்து கோவிந்தனுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, பானங்கள்லாம் விஸ்வாமித்திரன் கிடைச்சு இல்லையா, விஸ்வாமித்திரர் அத்தனை பானங்களையும் கொடுத்தார் இல்லையா, அந்த பானங்களே பெற்றவன், அதனால ஹி காம் விந்ததி என்று, அதனால விஸ்வாமித்திரன் வந்து பெற்றவன். அதனால அடுத்து பசுக்களை, அதனால முன் ராமாவதாரத்தில் தன்னை அணைத்துக்கொள்ள விரும்பிய ரிஷிகள்லாம் என்னன்னு கேட்டால், ராமாவதாரத்தில் என்ன பண்ணுறா, ரிஷிகள்லாம் இருக்கா, ரிஷிகள்லாம் போய் ஒருத்தர பார்க்குறா, ரிஷிகள்லாம் பார்த்து இவளை வந்து அணைத்துக்கொள்ள விரும்பிய ரிஷிகள்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் சொல்றார், நான் இன்னொரு அவதாரம் போது நீங்கள் பசுக்களாக வந்திருக்கின்ற வரணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் சொல்லலாம். அதனால இங்கே இருக்கிற பசுக்கள்லாம் பார்த்தா இப்போது பசுக்களாக வந்திருக்கின்றன என்று அறிந்தவனால தான், அதனால பார்த்தா கோவிந்தன்கிறதுக்கு பசுக்களைங்கிறது அப்படி பிரித்து சொல்லலாம். அதனால பசுக்கள்லாம் அப்படி அணைத்துக் கொள்கிறானாம், அதனால அந்த ஒரு கோவிந்தாங்கிறதுக்கு. அப்புறம் கோவிந்தன்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம் வாக்கு வேதங்கள் வேதரூபமான வார்த்தைகளால் அறியப்படுகிறவன். நீ எப்படிப்பட்டவன் கேட்டா, கோவிந்தன் கேட்டா அதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா,
வேதரூபமாக இருப்பவன், அந்த வேதங்களாக இருப்பவன், அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குதுன்னா அந்த வார்த்தை தான் கோவிந்தன், வாக்காக இருப்பவன் கோவிந்தன். அதனால வஜ்ரம், வஜ்ராயுதத்தை அடைவிக்க செய்தவன், அப்படிப்பட்டவன் கோவிந்தன். அப்படி விசேஷமாக கோவிந்த அர்த்தத்துக்கு நிறைய சொல்லிட்டு போறான். முந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. கிருஷ்ணரோட தோழரான சுதாமா என்ற குச்சேலர் கிருஷ்ணரின் பூர்ண அருளை பெற்றவர். ஏன்னா பார்த்தோம், குச்சேல உபாக்கியானெல்லாம் பார்த்தோம். சுதாமா வந்து யாரு? குச்சேலர் வந்து சுதாமான்னு பேரு, குச்சேலர்னு சொல்லுவோம். அதனால சுதாமா என்ற குச்சேலர், அதனால கிருஷ்ணனோட பூர்ண அனுகிரகத்தை பெற்றவர். ஆனால் அந்த கதையெல்லாம் பார்த்தோம் குச்சேல உபாக்கியானத்துல. அப்புறம் கம்சனுக்கு சந்தனம் அரைத்து கொடுத்த வந்த குப்ஜா என்கிற ஒரு கோணி, கம்சனுக்கு சந்தனம் அரைச்சு கொடுத்த ஒரு லேடி. அவள் எப்படி பார்த்தா அப்படிப்பட்ட கூனியே இருப்பாவ, அவளால் எழுந்திருக்கவே முடியாது. அதனால கூனி கிருஷ்ணன் கிருபைக்கு பாத்திரமா, கிருஷ்ணன் போய் என்ன பண்ணா முதல்ல தடவை கொடுத்தோன்னு அந்த கூனெல்லாம் போயிடுது. அப்படிப்பட்ட குப்ஜாக்கு வந்து என்னன்னா கூனி கிருஷ்ணன் கிருபைக்கு பாத்திரமானாள். அப்புறம் கோகுலத்தில் இருந்த இலக்கே வழக்கே அறியாத கோபகன்னிகைகள் ராசக்கிரீடையில் கிருஷ்ணன் ஆடி கழித்தனர். ராசக்கிரீடையில பார்த்தா கிருஷ்ணனோட இவெல்லாம் சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடினா இல்லையா, கிருஷ்ணனோட ராசக்கிரீடையில இவெல்லாம் சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் கிருஷ்ணனோட சேர்ந்து கைகோத்துண்டு, இவாளெல்லாம் யாருன்னு கேட்டால் ஆயர்குலத்தில் பிறந்தவர்கள். அவளுக்கெல்லாம் இடக்கே வழக்கே தெரியாது, அறிவொன்று மேல இல்லாத ஆயர்குலத்து பெண்கள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால் கிருஷ்ணனோட சேர்ந்து அவெல்லாம் சேர்ந்து ராசக்கிரீடையில் கிருஷ்ணனோட ஆடி கழித்தனர். கம்சனுக்கு மாலை கொடுத்த மாலாக்காரன் இருக்கும் இடத்தை தேடி சென்று கிருஷ்ணன் அருள் புரிந்தான். அப்படிப்பட்ட உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. அப்புறம் ஆண்டாளோட பிரபந்தத்துல பார்த்தா எழுப்பும் பிரபந்தமான திருப்பாவையில் கிருஷ்ணனுக்கு பல நாமங்கள் சொல்லப்படுகின்றன. ஆண்டாளோட பிரபந்தம் திருப்பாவை தான். திருப்பாவையில பார்த்தா எழுப்பும் பிரபந்தமான திருப்பாவையில கிருஷ்ணனுக்கு பலவித நாமங்கள்லாம் உண்டு. அதில் பிரசித்தமாயும் ஆண்டாளுக்கு இசைந்த நாமம் கோவிந்தா என்பது. அதனால பார்த்தா ஆண்டாளுக்கு ரொம்ப விருப்பமான நாமம் எதுன்னு கேட்டால் கோவிந்தா, அந்த நாமம் தான். அதனால 27, 28, 29 பாசுரங்கள்ல பிரதானமானவை. அந்த பாசுரத்தில் முதல்ல பார்த்தா பிரதானமா இருக்கக்கூடிய கோவிந்தா. அதனால கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா சொல்ல இல்லையா. அதனால அப்புறம் 28வது கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்றுமில்லாதாய் குலத்து உந்தன்னை பிறவை பிறந்தனை புண்ணியம் யாமடைவோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தா சொல்ல இல்லையா. 29வது பாசுரத்திலே சிற்றம் சிறுகாலே வந்தொன்னை சேவித்துன் பொற்றாமரேடியே போற்றும் பொருள்களாய் பெற்றன்மே தென்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவலங்களை கொள்ளாமல் பூகாதிற்றே பிறகுள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று 3 பாசுரங்கள்ல பார்த்தா பிரதானமாக இருக்கக்கூடியது கோவிந்தா. ஆக மும்முறை சொன்னாலாம், 3 தடவை சொல்லியிருக்கான். இம்முறை எல்லா இடங்களிலும் அனுசரிப்பது உண்டு. என்னன்னா எல்லா இடத்துலையும் மூன்று முறை அனுசரிப்போம் இல்லையா. சாதாரணமாக ஒரு ஆச்சமனம் பண்ணணும்னு 3 தடவை பண்ணுவோம். ஆச்சமனம் பண்ணும்போது பெருமாள் தீர்த்தத்தை 3 முறை சுவீகரிப்போம். அதனால பார்த்தா கோவிலில் பெருமாள் தீர்த்தங்கள்லாம் கொடுத்தா பெரியவாளுக்கெல்லாம் கொடுக்கும்போது 3 முறை கொடுப்பா, எல்லாம் 3 முறை செய்வோம். அதனால மருந்தும் பார்த்தா மருந்தெல்லாம் மருந்தும் விருந்தும் என்ன சொல்லுவா 3 நாட்கள் சொல்லுவா. அதனால 3 முறை பல விஷயங்களை காணலாம். அதனால ஒரு யாருக்காவது உடம்பு வந்துடுத்துன்னா மருந்து சாப்பிட்றான்னு சொல்லுவா. சாதாரணமாக பேச்சு வாக்கில் சொல்ல இல்லையா, மருந்தும் விருந்து 3 நாட்கள் சொல்லுவோம். அதனால 3 முறை. அதனால 3 முறை பிரதானமாக ஆண்டாளின் கோவிந்த நாமத்தை சொன்னாலும் திருப்பாவையில கண்ணனுக்கு கோவிந்த நாம உச்சாரணமே ரொம்பவும் கனமாக பலுவாக இருக்குமா. அந்த நாமத்தை சொன்னாலே அவனுக்கு ரொம்ப பலு ஜாஸ்தியா இருக்குமா. ஏன்னா மற்ற நாமங்கள்ல அவ்வளவு இல்லை. பார்க்கலாம் கோவிந்த நாமம் தான் பார்த்தோன்னு நிறைய இடத்துல பார்க்குறோம். அதனால மற்ற நாமங்கள்ல அவ்வளவா பலு இருக்காதான். கடைசியில் கோவிந்தா என்று திரௌபதி கதறின போது அவளை கடன்பட்டா நெஞ்சம் போல் கலக்கியதான். திரௌபதி கூப்பிட்டா இல்லையா கடைசியில கோவிந்தா புருஷோத்தமான்னு சொல்லி கூப்பிடுறா இல்லையா. கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் கூப்பிடுறா இல்லையா. அதனால கோவிந்தான்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே பார்த்தா கணம் ஜாஸ்தி ஆச்சாம், அவளுக்கு போய் கடன்பட்டவளா ஆகிட்டானாம் கண்ணன். அதனால அப்படிப்பட்ட கோவிந்த நாமம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா என்று 3 முறை நம்ம சங்கல்பம் சொல்லும்போது என்ன பண்றோம், கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு 3 தடவை சொல்லுவோம் இல்லையா சங்கல்பத்துல. அதனால நாம் பொருள் கிணற்றில் விழுந்தாலும் சாதாரணமா ஏதாவது கிணத்துல சாமானத்தை என்ன பண்ணோம், கோவிந்தா கோவிந்தா சொல்லு இல்லையா. தொலைஞ்சு போனாலும் நம்ம அறியாமல் கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லுவோம். அதனால தொலைஞ்சு போச்சுன்னா கோவிந்தான்னு சொல்றோம். அதாவது திருமலைக்கு செல்லும் போதும் ஒவ்வொருவரும் கோவிந்தா கோவிந்தா என்றே சொல்கின்றனர். திருமலைக்கு போகும்போது ஆற்றுலேருந்து கிளம்பும்போது மலைக்கு போகிறோம் சொன்னோடனே ஆற்றுலேருந்து கிளம்பும்போது கோவிந்தா கோவிந்தா சொல்லிட்டு தானே கிளம்புறோம் இல்லையா. அதனால சீனிவாசனை சேவிக்கு சென்றாலும் சீனிவாசான்னு ஆற்றுல சொல்லிட்டு போதில்லை, கோவிந்தான்னு தான் சொல்லுவோம். அதனால அவனுக்கு உகப்பு ஜாஸ்தி அந்த நாமத்துல. அப்புறம் வியாதியை நீக்கும் போது அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண சொல்லுவோம் இல்லையா. அதனால வியாதி எல்லாம் போகணும்னு கேட்டால் அந்த கோவிந்த நாமத்தான் சொல்லுங்க. அதனால அச்சுதானந்த கோவிந்த அந்த நாமத்துல கோவிந்த நாமம் வந்து விசேஷம். அப்படிப்பட்ட வியாதியை நீக்கக்கூடிய நாமம் அந்த அப்படிப்பட்ட கோவிந்த நாமம்.
கிருஷ்ணனை கோவிந்தன் என்று அழைத்தால் உள்ளம் மகிழ்வான். கிருஷ்ணனை போய் நீ கோவிந்தான் கூட்டா கிருஷ்ணன் கூப்பிடுறதை விட அவனுக்கு எப்படி மகிழ்ச்சியோட ஜாஸ்தி கேட்குமா கோவிந்தான்னு சொன்னான். அதனால கோவிந்தா என்று ஆண்டாள் அழைத்தால் மற்ற பெயரை இட்டு அழைத்தாதான் அது சிறுபோர் ஆகும். அதனால என்ன பண்ணான்னு கேட்டால் மற்ற பெயரெல்லாம் இட்டு கூட்டா அவனுக்கு சிறுபேர் ஆகிடுவான். கோவிந்தான்னு கூட்டா அவன் பெருமை அடைவான். அதனால பார்த்தா நிறைய இடத்துல பார்க்குறோம். எல்லா ஊர்லேயும் போய் தேரெல்லாம் இழுப்போம். பாசாதி கோயிலாக இருக்கட்டும், இப்போ ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், போய் தேரெல்லாம் இழுக்கும்போது என்ன பண்ணுவோம் கேட்டால் அங்கே இருக்கிற பாசாதியேன்னு சொல்லிட்டு தேர் இழுக்க கோவிந்தா கோபாலா கோவிந்தா கோபாலா. ஸ்ரீரங்கத்தில் போனால் ரங்காரங்கான் தேர் இழுக்கிறதில்ல யாருமே. அங்கே இருக்கிறவெல்லாம் பார்த்தா தேர் இழுக்கும்போது என்ன பண்ணுவோம் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி தான் இழுப்போம். அதனால அப்படிப்பட்ட உயர்ந்த நாமம், அப்படிப்பட்ட நாமம் கோவிந்த நாமம். அதனால தான் பார்த்தா திருப்பதியில் போகும்போது எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிகிட்டே போகிறோம். அப்படிப்பட்ட அந்த நாமத்தை கூப்பிடும்போது அவனுக்கு ரொம்ப அதில் மகிழ்ச்சி ஜாஸ்தியாம். அதனால உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. கண்ணன் சொல்றான் இந்த பெண்களை பார்த்து, நீங்கள்லாம் பார்த்தா குறைவாளர்கள், நான் நிறைவாளன். அதனால் நீங்கள்லாம் குறைவானவர்கள், நான் நிறைவாளன். உங்களுடைய குறையை போக்க வேண்டும் என்று எனக்கு என்ன நிர்பந்தம்? உங்களோட குறையெல்லாம் நீங்கள் வந்து கேட்குறீங்க, எங்களோட குறைகள்லாம் இருக்குது, இந்த குறையெல்லாம் போக்கணும்னு எனக்கு என்ன நிர்பந்தம் உங்களுக்கு சொல்லுவா இல்லையா? அதனால் இவாளெல்லாம் சீண்டி பார்க்குறான். கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், இவாளெல்லாம் சீண்டி பார்க்குறான். சீண்டி பார்த்து கேள்வியெல்லாம் கேட்குறான். உலகத்தில் பணக்காரர்கள் பலர் இருக்கா, பணக்காரர்களாக நிறையா பேர் இருக்கான். அதே போல் ஏழைகளும் இருக்கா, பணக்காரர்கள் இருக்கா. இருந்த போதிலும் அவர்கள் ஏழ்மையை போக்க வேண்டும் என்று என்ன நிர்பந்தம்? பணக்காரர்களுக்கு தான் நிர்பந்தம் இருக்கா? நிறைய பணக்காரர்கள்லாம் நிறையா பேர் கோடீஸ்வரர்களாக இருக்கா. நிறையா பேர் நிறைய ஏழ்மைகளாக இருப்பா. அவெல்லாம் போய் பணக்காரர்கள்லாம் போய் இந்த ஏழைகளை போய் எல்லா ஏழ்மையை நீக்கணும்னு ஏதாவது நிர்பந்தம் உண்டா? அந்த மாதிரி நீங்கள்லாம் பார்த்தா நீங்கள்லாம் குறைவாளர்கள், நான் வந்து உங்களோட குறைகளாம் போக்கணுங்கிறதுக்கு எனக்கு என்ன நிர்பந்தம்னு கேட்குறாராம். அதற்கு இந்த பெண்கள்லாம் பதில் சொல்லலாம், எங்களுக்கும் உனக்கும் உள்ள பாந்தவியத்தை பார்த்தால் எங்கள் குறையை நீ அவசியம் தீர்க்க வேண்டும். உங்களோட நம்ம 2 பேருக்குள்ள பாந்தவியம் நெருக்கத்தை பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் வேறு வழி கிடையாது. எங்களுக்கு நீ எல்லாரும் நம்மளோட பாந்தவியத்தினால நீ எங்களோட குறையை போக்கத்தான் வேண்டும் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அதனால உந்தன்னோடு உறவேல்னு ஒரு நல் சுற்றம் என்றபடி நமக்கு நீ சர்வபந்து. என்னன்னு கேட்டா ஒரு நல்ல சுற்றம் பார்த்தா பந்துவில் இருக்கக்கூடிய சர்வபந்துவா இருக்கக்கூடிய நீதான். அதனால அண்ணன் தம்பி மற்றும் இடையில் உள்ள பாந்தவியம் ஒரு கால் நீங்களாம். என்னென்ன நமக்கு இருக்கக்கூடிய லைஃப்ல இருக்கக்கூடிய அண்ணா அம்மாவா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், எல்லா பாந்தவியங்களும் கேட்டால் ஒரு லெவல் தான். அந்த பாந்தவியம் ஒரு கால் நீங்களாம். ஆனால் நாம் இருவரின் பாந்தவியத்தை உன்னால் எங்களால் அழிக்கவே முடியாது. நம்மளுக்குள்ள இருக்கிற பாந்தவியத்தை உன்னால் அழிக்கவே முடியாது. ஏன்னா எம்பெருமானாகிற சர்வேஸ்வரனாகிய உனக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை ஒழிப்பது சாத்தியமான்னு கேட்கிறாளாம். அப்படிப்பட்ட நீ யாரு சாதாரண கண்ணன் இல்லை, நீ சர்வேஸ்வரன். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் நாங்கள்லாம் நம்ம 2 பேருக்கு இருக்கக்கூடிய பாந்தவியத்தை, பெருமாளுக்கும் பக்தர்களுக்கும் இருக்கிற பாந்தவியத்தை யாராலும் குறைக்க முடியுமா? குறைக்க முடியாது. அதுதான் காட்டுறாளாம் இங்க. அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனாகிய உனக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை ஒழிப்பது சாத்தியமில்லை. அதனால கிருஷ்ணானை எங்கே அவதரித்தாலும் கோகுலத்திலிருந்து மதுரைக்கு சென்றாலும் நாம் இருவரும் உள்ள சம்பந்தம் விட தகுந்ததென்று. அதனால நீ எந்த ஊருக்கு போ, எங்கே கோகுலத்துக்கு போனாலும் சரி, இல்லை எங்கே மதுரைக்கு போனாலும் சரி, அதனால எங்கே போனாலும் நம்மளோட பாந்தவியத்தை யாராலையும் சம்பந்தம் விட தகுந்தது என்று. அப்படிப்பட்ட சம்பந்தம் நம்ம 2 பேரோட சம்பந்தம். அதனால இவ்வாறு பகவானுக்கு நமக்குள்ள சம்பந்தம் விடத்தகுது என்று ஆயர்பாடி பெண்கள் மூலம் ஆண்டாள் கருத்து. இப்படிப்பட்ட ஆண்டாள் என்ன சொல்லலாம், அப்படிப்பட்ட பாந்தவியம் நம்மளோட பாந்தவியம். அதனால உன்னால் அதெல்லாம் எங்களோட விட்டு நீ போக முடியாது, சும்மாவது சொல்லாத. அதனால நீ என்னன்னா நீ தாழ்ந்தவன் நாங்கள்லாம் உயர்ந்தவன் சொல்லி எங்களை அப்படியெல்லாம் கட் பண்ணிலாம் விட முடியாது. அதனால எங்களால் உங்களை நம்ம 2 பேரோட பாந்தவியத்தை பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லலாம் ஆண்டாள். அதனால கருத்துல இந்த சொல்லும்போது இப்படி தாழ்ந்தார் என்று கூறப்படுவர்களிடம் எம்பெருமானிடம் தயை என்னும் வெள்ளம் பாய்ந்து அது எப்படி இருக்குன்னு கேட்டா, தாழ்ந்தவர்னு கேட்டா எம்பெருமானோட தயை என்ன பண்ணும், தாழ்ந்த ஒரு கீழே ஒரு லெவல் டவுனா இருக்குன்னா அதை நிரப்பணும்னு கேட்டா அது எப்படி நிரம்பித்துன்னு கேட்டா தயங்கிற என்னும் வெள்ளம் பாய்ந்து அதை சமன் செய்கிறதாம். அதனால அப்படி தயங்கிற பெருமாளோட உன்னோட தயை நாங்கள்லாம் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த பள்ளத்தை நிரப்புவதற்காக உன்னோட தயை இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாளாம். அதனால அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும், நாங்கள்லாம் பார்த்தா அறியாதனத்தினாலே பிழை செய்தோம். இவெல்லாம் சொல்லலாம் பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறான். என்னன்னு கேட்டால் நாங்கள்லாம் பார்த்தா எங்களெல்லாம் மன்னிச்சுக்கோ, நாங்கள்லாம் மரியாதை ஏதோ சொல்லுவோம் இல்லையா, சாதாரணமாக தப்பு பண்ணா என்ன பண்ண நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் சொல்லுவோம் இல்லையா. அதனால அறியாத தனத்தினாலே பிழை செய்தோம், பிள்ளைத்தனத்தினாலே நாங்கள்லாம் பிழை செய்தோம். அதனால அன்பினால் பிழை செய்தோம். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் தன்னை சிறுபேர் அழைத்தனவும். சில இடத்துல பார்த்தா நாங்கள்லாம் சிறுபேர் அழைத்தனம் சொல்லிட்டோம். எப்படிலாம் சொல்லியிருக்கோம்னா
நீ காட்டுல விஸ்வரூபத்தை கண்ட அர்ஜுனன், என்ன அர்ஜுனன் பத்தி சொல்லாமல் இங்க கிருஷ்ணன் காட்டில் காட்டிய விஸ்வரூபத்தை பார்த்தோன்னே அர்ஜுனன் நினைச்சு பார்க்கறானா, பழைய நினைவெல்லாம் நினைச்சு பார்க்கறானா. அதற்கு முன்பு தான் பழைய விதத்தை நினைத்து வருத்தப்பட்டு அச்சப்பட்டு கூறும் வார்த்தைகளை கீதையில சொல்லும்போது அர்ஜுனன் நினைச்சு பார்க்கறான். அவன் கீதோபதேசம் பண்ணும்போது விஸ்வரூபம் காமிக்கிறார் இல்லையா பெருமாள் யார் தான் சர்வேஸ்வரங்கிறது அந்த விஸ்வரூபத்தில் காமிக்கிறான். அப்படி காண்பிக்கும் போது அர்ஜுனன் நினைச்சு பார்க்கறான். ஃபிளாஷ்பேக் எப்படி நினைச்சு பார்க்கறான்னா, அர்ஜுனன் கிருஷ்ணனுடன் விளையாடி கொண்டும் சுற்றி கொண்டும் இருக்கும்போது 2 பேரும் விளையாடுவாளாம், 2 பேரும் சுத்தின்றே இருப்பாளாம். அர்ஜுனன் குனிய சொல்லி பச்சை குதிரை தாண்டினால் அப்பொழுது கிருஷ்ணன் சரியாக தாண்டவில்லை. அதனால என்ன பண்ணுவாங்க, விளையாடும்போது பச்சை குதிரை தாண்டதெல்லாம் தாண்டுவோம் இல்லையா, கிருஷ்ணன் சரியாக தாண்டலைன்னா அதற்கு தண்டனை பனிஷ்மெண்ட்லாம் விளையாட்டில் பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பா பாருங்க. அப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தானா கிருஷ்ணனை வந்து குனிய சொல்லி என்னன்னு கேட்டால் உப்பு மூட்டை போல் முதுகில் சுமந்து கொண்டு வெகு தூரம் செல்ல வேண்டும். அர்ஜுனனை வந்து என்ன பண்ணுவானாம், கிருஷ்ணன் முதுகில் தூக்கின்ற பனிஷ்மெண்ட்டா உப்பு மூட்டையெல்லாம் தூக்கின்னு போனோமாம். உப்பு மூட்டையெல்லாம் அந்த காலத்தில் பார்க்கணும், குழந்தைகள்லாம் தூக்கின்னு ஓடுவா இல்லையா, தாத்தா பாட்டில் ஓடுவா, அப்பா அம்மா ஓடுவா, உப்பு மூட்டை அந்த விளையாட்டெல்லாம். அப்படிப்பட்ட உப்பு மூட்டையை தூக்கிட்டு செல்ல வேண்டும். அதாவது அவ்வாறு செய்து அர்ஜுனன் இப்பொழுது நினைவு கூர்ந்து வருத்தப்படுறான், அப்படிலாம் நம்ம பண்ணிட்டோமே அப்படி நினைச்சு பார்க்கறானா. அப்படிப்பட்ட பெருமாள் விஸ்வரூபத்தில் இருக்கிற பெருமாள் நம்ம அப்படியெல்லாம் பண்ணிட்டோமே நினைச்சு பார்க்கறான். அப்புறம் அர்ஜுனன் படுத்து உறங்குவதற்கு பட்டு மத்தியை விரித்துக் கொள்வான். அர்ஜுனன் படுத்துக்கும் போது என்ன பண்ணுவான், நல்ல பட்டு மத்தியெல்லாம் விரிச்சுன்னு தான் படுத்துப்பானாம். அது கிருஷ்ணனை சேர்ந்து 2 பேரும் ஒன்னா விளையாடுவா, ஒன்னா படுத்துப்பா, எல்லாம் பண்ணுவா இல்லையா. படுக்கும்போது கிருஷ்ணனுக்கு பார்த்தா உருத்தக்கூடிய கோரைப்பாயை கொடுப்பானாம். சாதாரண கோரைப்பாயை கொடுத்து நீ போய் அதில் படுத்துக்கோன்னு சொல்லிட்டு இவன் பட்டு மெத்தையில போய் அப்படி படுத்துப்பானாம். அதை நினைச்சு பார்க்கறானாம், இப்படி எல்லாம் பண்ணிட்டோமே. அப்புறம் போஜனம் செய்யும் போது அர்ஜுனன் தனக்கு தங்க வேலைப்பாடு செய்த பலகையில் உட்காருவான். தான் உட்காரும் போது கீழே உட்கார்ந்து சாப்பிடுறதுங்கச்சு தரையில உட்காரக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் சொல்லலாம். அதனால நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் வருது. அதனால போஜனம் செய்யும் போது கீழே உட்காந்து சாப்பிடும்போது என்ன பண்ணுவோம், தரையில உட்காந்து சாப்பிட்றோம். தரையில உட்காந்து சாப்பிடும்போது பலகையை போட்டுன்னு ஏதாவது ஒரு ஆசனம் போட்டுன்னு சாப்பிடணும், தரையில உட்காந்து சாப்பிடக்கூடாது. அதுதான் அங்க என்ன, அர்ஜுனன் தனக்கு தங்க வேலைப்பாடு செய்த பலகையில் உட்காருவான். அதனால கிருஷ்ணனுக்கு வேலைப்பாடு இல்லாத பலகையை போடுவான். சாதாரண ஒரு சின்ன ஒரு பலகையை போட்டு உட்காந்து கிருஷ்ணன் உட்காந்து சாப்பிட சொல்லுவானா. தான் தங்க வேலைப்பாடெல்லாம் செஞ்சு அந்த பலகையில் உட்காந்து சாப்பிடுவான். இழைச்ச தங்கத்தினால் இழைத்த பலகையெல்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த பலகையில் உட்காந்து அவன் சாப்பிடுவானா. இவ்வாறு ஏன் செய்கிறான்னு கேட்டால் என்ன சொல்லுவான், ஏண்டா அப்படின்னு கேட்டா, கோகுலத்தில் உனக்கு ஏதாவது தங்கம் இழைக்கப்பட்ட பலகையா கிடையாது சொல்லுவானா. கோகுலத்தில் நீ சாப்பிடும்போது ஏதாவது உனக்கு என்ன, அந்த 1000 கிலோ சேர்ந்து உண்ணும்போது ஏதாவது தங்கத்தினால் இழைக்க பலகை உனக்கு கிடைக்கும், அதனால சரியா சாப்பிட்றான்னு சொல்லி ஏளனம் செய்வான். அப்படியே வந்து கிருஷ்ணனை போய் பரிகாசம் எல்லாம் பண்ணுவான். அதை நினைச்சு பார்க்கறான் அர்ஜுனன். அப்புறம் அர்ஜுனன் உருக்கிய நெய் சாப்பிடுவானாம். அர்ஜுனன் என்ன பண்ணுவான், நல்ல நெய் உருக்கின நெய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆற்றுல நல்ல அப்படி நம்ம எண்ணெயெல்லாம் காய்ச்சி வாசனை கமகமன்னு இருக்கும். அப்படி சக்கரை பொங்கல் நேற்று கூடார வெல்லம் சீர் பாசுரத்தில் சக்கரை பொங்கல்லாம் விடுவோம் இல்லையா. அதனால தினம் பொங்கலுக்கு நல்ல உருக்கின நெய், வாசனையாக இருக்கக்கூடிய உருக்கின நெய் நல்ல வாசனையோடு இருக்கு, கமகமன் வாசனையோடு இருக்கும். அப்படிப்பட்ட நெய்யை என்ன பண்ணுவானா சாப்பிடுவானா, அர்ஜுனன் சாப்பிடுவானா. கிருஷ்ணனுக்கு பார்த்தா பழைய வெண்ணெயை கொடுத்து சாப்பிட செய்து ஏளனமாக சிரிப்பானாம். கிருஷ்ணனுக்கு என்ன பண்ணுவான், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அப்போ அவனுக்கு கிருஷ்ணனை பற்றி தெரியல. அதனால ஏதோ பழைய வெண்ணெயெல்லாம் கொடுத்துட்டு அவனை பார்த்து ஏளனமாக சிரிப்பானாம். அப்படி எல்லாம் பண்ணமே நினைச்சு பார்க்கறான் அப்படி அர்ஜுனன். இவை அனைத்தையும் நினைவு கூர்ந்து அறியாத பிள்ளைகளோ முந்தன்னை சிறுபேழைத்தனவும் சீரியருளாதே. அப்படி என்ன பண்ணுவோன்னு கேட்டா, நாங்கள்லாம் அறியாத பிள்ளைகளும் அர்ஜுனன் எப்படி எல்லாம் பண்ணி வருத்தப்பட்டானோ அப்படி நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, உன்னை தெரியாம அன்பினால சிறு பிள்ளைகளாக நாங்கள் சிறுபேழைத்தனவும் சின்ன உன்னை அப்படியெல்லாம் கூட்டிருக்கோம் நாங்கள். அதனால இறைவா நீ தாராய் பறை என்று அர்ஜுனன் போன்று இவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அதனால அப்படிப்பட்ட பறையெல்லாம் எங்களுக்கு சாதாரண வாத்தியங்கள்லாம் வேண்டாம், உன்னோட தயவு வேண்டும், உன்னோட அருள் வேண்டும், அப்படிப்பட்ட பறைதான் எங்களுக்கு வேண்டும். அறியாத பிள்ளைகளோம். அதனால கிருஷ்ணா தேவரீர் மானிட வேடம் தரித்து உம்முடைய பரதத்துவத்தை மறைத்து விட்டு நாங்கள் அதை அறிய முடியவில்லை. என்னன்னா நீ என்ன பண்ணீன்னு கேட்டா, கிருஷ்ணனை பார்த்து நீ மானிட வேஷம்லாம் போட்டுருக்க, எங்களோட சேர்ந்து ஒன்னா உட்காந்துருக்க, எங்களோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்ற, காட்டுக்கு வர மாடு மேய்க்கிற, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, மானிடம் வேடம் தெரித்து இருக்கிறதுனால உம்முடைய பரதத்துவத்தை நீயே மறைத்து விட்டாய். அதனால நாங்கள் அதை அறிய முடியவில்லை, எங்களால் தெரிஞ்சுக்க முடியல. ஆத்மானம் மானுஷம் பண்ணின்னு ராமாவதாரத்தில் சொன்னேன். இங்கே பார்த்தா மனிதர்களாக இருந்து உன்னோட பரதத்துவத்தை மறைத்து விட்டு, ஆனால் கீதையிலும் பார்த்தா எதுகுலத்தில் பிறந்தவன் இவன், அதனால வெறும் மனிதன் என்று இழந்து பேசினீர்கள் என்றும் மரியாத மூடர்கள் என்றீர்கள். அதனால அப்படியெல்லாம் வந்து சொல்லலாம். அதனால அப்படியெல்லாம் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து அப்படியெல்லாம் என்ன அப்படி இழந்து பேசினீர்கள், அறியாத மூடர்கள் என்றீர்கள். இது எங்கள் விஷயத்தில் சரியாகிவிட்டது. நன்கு படித்து அறிவு பெற்றவர்கள் கூட அறிவிலிகள் என்று தம்மை கூறிக்கொள்வார்கள். நாங்களாம் இவெல்லாம் சொல்ல அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனும். அதனால நாங்கள்லாம் இந்த மாதிரி எல்லாம் கூட்டுட்டோம், எங்களெல்லாம் மன்னிக்கணும்னு கேட்கிறாளாம்.
அதுபோல இல்லை எங்கள் பேச்சு. நாங்கள்லாம் உண்மையிலே அவள்லாம் என்ன பண்ணுவா, சில பேர்லாம் என்ன பண்ணுவா, நல்லா படித்தவர்களாக இருப்பா. ஏதாவது இது மாதிரி ஆகிடுத்துன்னா எங்களை சும்மா ஆக்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவாள். அப்படிலாம் உண்மை சொல்லாதவர்கள் அவர்கள்லாம் இருப்பா. அதனால் எங்களோட விஷயத்தை நன்கு படித்து அறிவு பெற்றவர்கள் கூட அறிவிலிகள் என்று சில பேர்லாம் சொல்லிப்பாளாம். நிறைய பேர் படிச்சிருப்பாள். அதனால் ரொம்ப இதுவாக சொல்லுவா இல்லையா. அதனால நாம் ரொம்பவே நிறையா வித்வான்கள்லாம் வித்வான்கள்லாம் இருக்கான்னு நிறையா படிச்சிருப்பா. அவள் என்ன சொல்லிப்பான்னா, எனக்கு உண்மையே தெரியாது சொல்லுவாள் இல்லையா. ரொம்ப திகழ்ச்சியாக தாழ்ந்து சொல்லுவாள். அதனால் தன்னை தாழ்த்தி கொள்வார்கள். அப்படியெல்லாம் உண்மையிலேயே எங்களுக்கு இப்போ அறிவே கிடையாது. நாங்கள்லாம் அப்படியெல்லாம் அவள் சொல்ல மாதிரிலாம் நாங்கள்லாம் சொல்லலை. எங்களுக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. எங்களுக்கெல்லாம் உண்மையிலே அறிவில்லாதவர்கள். அதனால அறிவில்லாத பிள்ளைகளோம் அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரடைத்தனவம். கண்ணா, நாங்கள் சிசுபாலன் முதலியர் போல உன்னை தூஷிக்க வரவில்லை. கிருஷ்ணனை பார்த்து சொல்லலாம், கண்ணா நாங்கள்லாம் பார்த்தா சிசுபாலன் என்ன பண்ணான், சிசுபாலன் உன்னை தூஷிப்பது 100 தடவை உன்னை தூஷிச்சானா அடுத்த 101வது தடவை அவனோட தலையை கட் பண்ணுவேன்னு அவனுக்கு பிராப்தம் இல்லையா. அப்படி நாங்கள்லாம் என்னென்னா உன்னை தூஷிக்க வரவில்லை. அதனால பரபிரம்மானவானும் விஷ்ணுவாகவும் உள்ள எம்பெருமானை எவன் தூஷிக்கிறானோ, பரபிரம்மமான எம்பெருமான் கிருஷ்ணனாக பெருமாளை யாரெல்லாம் தூஷிக்கிறானோ அவன் நோக்கி அவனுக்கு பார்த்தா என்ன ஆகும்னு கேட்டால் குஷ்டரோகம் உண்டாகும் என்று சாஸ்திரம் சொல்றது. அதனால சௌசீல்யனாயும் அதனால சௌலபியனானும் உள்ள உன்னை நாங்கள் கோவிந்தா கோபாலா என்று அழைத்தோம். அதனால என்னன்னு கேட்டால் நாங்கள்லாம் நாராயணான்னு கூப்பிட்டுட்டோம். உன்னை என்னன்னு கேட்டால் அப்படிலாம் கோவிந்தான்னு கூப்பிடாம வேற பேர் சொல்லி கூப்பிட்டோம். அதனால நீ என்ன பண்ணா சிறுபேர் இடைத்தனவம் அப்படிலாம் கோபாலான்னு கூப்பிட்டுட்டோம், நாராயணான்னு கூப்பிட்டுட்டோம். அப்படிப்பட்ட நாமத்தில் உனக்கு உகப்பு இல்லை. கோவிந்தான் கூட்டாதான் உனக்கு அந்த நாமத்தில் உகப்பு. அப்படிப்பட்ட நாமத்தெல்லாம் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். சிறுபேர் இடைத்தனவும் சீரி அருளாதே, அதனால கோபப்படாதே. இறைவா நீ தாராய் பரே. அதனால அப்படிப்பட்ட எங்களுக்கு அறியாத பிள்ளைகளோம்னு திரும்பி எளிமை காட்டும் நாமமாகையால் உனக்கு இது சிறு பேராகாது. அதனால சௌலபியத்தை காட்டுவதற்காக அல்லவா நீங்க அவதரித்திருக்காங்க. உன்னோட சௌலபியம் என்ன பார்த்தா அவனை எளிமை காட்டுறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கேன். இவ்வாறு நாங்கள் கோவிந்தா கோபாலா என்று அழைப்பது உனக்கு மகிழ்ச்சியை தான் அளிக்கும். அதனால கோவிந்தா கோவிந்தான்னு கூட்டா அவனுக்கு மகிழ்ச்சியை தான் அளிக்கும். சக்கரவர்த்தியான் தசரதனின் புதல்வனே ராமன் ராமான் கூட்டா அவனுக்கு சந்தோஷப்பட மாட்டான். ராமன் என்ன பண்ணுவான், ராமான் கூட்டா சந்தோஷப்பட மாட்டானாம், வருத்தத்தை கொடுக்கும். சக்கரவர்த்தி திருமகன் என்று அழைத்தால் மகிழ்ச்சி உண்டாவானும். அதனால அவனுக்கு பார்த்தா அது ஜாஸ்தி மகிழ்ச்சி. ராமனுக்கு மகிழ்ச்சி எப்போ இருக்குன்னு கேட்டால் சக்கரவர்த்தி திருமகன் சொன்னால் அவனுக்கு மகிழ்ச்சி ஜாஸ்தி ஆகும். அதுபோல நீயும் வசுதேவன் குமாரன் என்று பார்த்த சாரதி என்று அழைத்தால் மகிழ்ச்சி அடைவா. அதனால நீ வசுதேவனோட பிள்ளை வசுதேவன் குமாரன் பார்த்த சாரதி என்று சொன்னான்னா பார்த்தனுக்கு சாரதியா இருந்த இல்லையா. அதனால அதை வச்சு கூப்பிட்டேன்னா நீ மகிழ்ச்சி அடைவா. அதனால நாங்கள் உன்னை வேறு விதமாக அழைப்பதால் எங்களிடம் சீற்றம் வேண்டாம். நாங்கள் வேறு விதமாக உன்னை கூட்டிருக்கோம், பல விதத்திலும் கூட்டிருக்கோம். அதனால நீ எங்களிடம் சீற்றம் கொள்ள வேண்டாம். அதனால எங்களோட விஷயத்துல உன் அருள் மோட்சம் வரையில் பரவசிக்க வேண்டும். அதனால மோட்சம் வரைக்கும் எங்களுக்கு நல்ல மோட்சம்லாம் கிடைக்கணும். அப்படிப்பட்ட உயர்ந்த பறையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும். சாதாரணமான இந்த வாத்தியங்கள்லாம் நாங்கள் கேட்டுன்னு வரல. அதனால் எங்களோட குற்றத்தை பார்த்து சீரனால்தான் பாவங்கள் என்ன பண்ணுவோன்னு கேட்டால் குற்றத்தை பார்த்து சீரனா பாவங்களை அழிக்க முடியும். அதனால எங்களை வீடு பெற செய்ய முடியும். அதனால அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய் பரையலோரும்பாவாய். அந்தப்படிப்பட்ட பறையை எங்களுக்கு கொடுக்கணும். அறியாத இடை சீரம் அறியும் வண்ணம் அம்புயத்தாளம் மன்னால் அவதரித்த குறையாதமில்லாத கோவிந்தா நின் குறைகடற்கீழ் அடைக்கலமாம் குறிப்பும் தந்தாய். வெளியாறு மலர்மகளும் நீயும் விண்ணல் விண்ணவர்கள் அடிசூட இருக்குமேன்பே குறையாத விநாயகர்க்கு அடிமை கொள்ள குறுக ஒரு நாள் நீ குறித்திட்டாயே என்று விசேஷமாக அனுபவிக்கிறாளுங்க. அப்படிப்பட்ட விசேஷமான அந்த சுவாமி தேசிகனோட சாதித்தபடி இந்த அருளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அருளை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனால நீ கொடுக்கக்கூடிய நாங்கள் கேட்டோம் இல்லையா, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான்கிற பாசுரத்திலே கேட்கும்போது நாங்கள் விரதத்திற்கு வேண்டிய பறைகள்லாம் கேட்டோம். சாதாரண வாத்தியத்தை கொடுத்து நீ எடுத்துன்னு போன்னு சொல்லி எங்களை ஏமாத்தலாம் நீ முடியாது. உன்னோட அருள் எங்களுக்கு வேண்டும். அப்படிப்பட்ட அருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ என்னன்னு கேட்டால் நீங்கள்லாம் கீழே இருக்கு நான் மேலே இருக்கேன்னு கேட்கும்போது நாங்கள்லாம் அப்படிப்பட்ட கீழே இருந்தாலும் அந்த பள்ளத்தை நிரப்பக்கூடிய சக்தி உனக்கு இருக்கிறது. அதனால நீ எங்களை எங்களுக்கு பறையெல்லாம் தரணும், இப்படிப்பட்ட அருள்லாம் பண்ணணும். அதனால நாங்கள்லாம் அறிவந்தம் இல்லாத ஆய்குலத்தில் பிறந்தாலும் என்னன்னா நீங்கள் எங்கள் குலத்திலே பிறந்தனா அப்படிப்பட்ட புண்ணியத்தையும் நாங்கள்லாம் செய்தோம். அறிவந்தம் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவே பிறந்தனே புண்ணியம் யாமடிவோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தான், குறைவே இல்லாத எல்லாவற்றையும் இருக்கக்கூடிய கொடுக்கக்கூடியவன் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தான். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் கோவிந்தான்னு கூப்பிடாம நாராயணான்னு கூப்பிட்டோம். அதனால நீ கோபப்படக்கூடாது. அதனால கோவிந்த நாமத்தில் உனக்கு அப்படிப்பட்ட ஏற்றம் இருக்கிறது. கோவிந்தான்னு நாங்கள் கூப்பிடலைங்கிறதுக்கோசரம் எங்கள் மேலே சீற்றம் கொள்ளாமல் எங்களுக்கு பறைய தரணும், அப்படிப்பட்ட உயர்வை தரணும்னு சொல்லி
இந்த பாசுரத்தை முடிக்கிறாள். கறவைகள் பின் சென்று காணம் செயல் துன்போம் அறிவந்தமில்லாதாய் குலத்து உந்தன்னை பிறவி பிறந்தனே புண்ணியம் யாமடைவோம் குறைவந்தமில்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பரையேலோர் எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை முடித்து அடுத்த பாசுரமாக 2 பாசுரங்கள் சாத்துமுறை பாசுரம் நாளை பார்க்கலாம். சதமகமணி நீலா சாருகல்காரகத்தான் தனவர நமிதாங்கி அந்தரவாசல்ல சிந்துகோ அழகவனிகதாபி சக்பிரா கிருஷ்ணநாதா விலசது ஸ்ருதிகோதா விஷ்ணு சித்தாத்மஜான மகாதிருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 ஜப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமனுக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர் கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம்.